So once again, welcome. So last classல Indus Valley Civilization start பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ ஏன்சியன்ட் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கு. ஹிஸ்டரியில டோட்டலா 4 ஹிஸ்டரி இருக்கு. ஏன்சியன்ட், மிடிவல், மாடர்ன், போஸ்ட் இந்தியா இண்டிபெண்டன்ஸ். இது உங்களுக்கு இருக்கு. யூபிஎஸ்சி சிலபஸ்ல அடிஷனலா உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் வரும்? வேர்ல்டு ஹிஸ்டரி வரும். சரிங்களா? பிளஸ் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் தனி, அது தனியா விட்டுருங்க. ஸோ இந்த ஹிஸ்டரியில வந்து ஏன்சியன்ட் ஹிஸ்டரி, மிடிவல் ஹிஸ்டரி, மாடர்ன் ஹிஸ்டரி அண்ட் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், மாடர்ன் ஹிஸ்டரி இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் தனியா நம்ம பிரிப்போம். அடுத்து வந்து வேர்ல்டு, இது போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் ஒன்று இருக்கு. சரிங்களா? ஓகே. ஏன்சியன்ட் ஹிஸ்டரி அப்படின்னா எங்க இருந்து எங்க வரைக்கும்? பூமி உண்டானதுல இருந்து அந்த கேவ் மேன்ஸ், மங்கி மேன்லாம் இருந்தாங்க இல்லையா? நம்மள யாரு மங்கில இருந்து வந்தவங்களா? யார் சொன்னா? சார்லஸ் டார்வின். சரியா? சரி. கிராமேக்னான்ஸ் அதுல வரைக்கும் பார்த்தோம். சரி. ஸோ அங்க இருந்து எங்க வரைக்கும்? முஸ்லிம்ஸ் படையெடுப்புக்கு முன்னாடி வரைக்கும், அதாவது இந்தியாவை இஸ்லாமியர்கள் ஆட்சி பண்ணுவதற்கு முன்னாடி வரைக்கும் இருக்கக்கூடிய வரலாற்று காலம், ஏன்சியன்ட் ஹிஸ்டரி, பண்டைய கால வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். சரிங்களா? நெக்ஸ்ட் இஸ்லாமிக் இன்வேஷன் அப்புறமா, சரிங்களா, முஸ்லிம் படையெடுப்புல இருந்து கிறிஸ்டியன் ரூல் வரைக்கும். சரிங்களா? அதாவது பிரிட்டிஷ்காரங்க வராங்க இல்லையா? சிம்பிளா சொல்றேன். பிரிட்டிஷ்காரங்க முன்னாடி வரைக்கும் வந்து என்ன ரூல்? மெடிவல் ஹிஸ்டரி. சரிங்களா? பிரிட்டிஷ்கார வந்ததுல இருந்து மாடர்ன் ஹிஸ்டரி. சரிங்களா? மாடர்ன் ஹிஸ்டரியில நம்ம சுதந்திரம் போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு காந்தி தாத்தால வராங்க பாருங்க, அந்த ஏரியா மட்டும் நம்ம என்ன பண்றோம், தனியா பாக்குறோம். அது பேர் என்ன? இந்திய சுதந்திர போராட்ட வரலாறு, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட். சரிங்களா? டோட்டலா 4 பார்த்தோம். சோ வரலாற்று காலம், கேவ் மேன்ல இருந்து, சரிங்களா, கற்கால மனிதன் ஆடு மாடு எல்லாம் அடிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தான், அங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி இஸ்லாமிக் படையெடுப்பு வரைக்கும். சரிங்களா? டெல்லி சுல்தானேட்ஸ்க்கு கொஞ்சம் முன்னாடி. சரிங்களா? அது வரைக்கும் என்ன காலம்? வரலாற்று காலம், ஏன்சியன்ட் ஹிஸ்டரி. அதுக்கப்புறமா இஸ்லாமியர்களுடைய படையெடுப்புல இருந்து நெக்ஸ்ட் பிரிட்டிஷ்கார வரா பாத்தீங்களா? அட்வென்ட் ஆஃப் ஐரோப்பியர்கள் வருகை, அது வரைக்கும் மிடிவல் ஹிஸ்டரி, இடைக்கால இந்திய வரலாறு. நெக்ஸ்ட் பிரிட்டிஷ் போர்ச்சுகீஸ்ல இருக்காங்க பாருங்க, இவங்களை பத்தி நம்ம படிக்கிறது என்ன? யூரோப்பியன்ஸை பத்தி மாடர்ன் ஹிஸ்டரியில நம்ம பாக்குறோம். சரிங்களா? சோ மாடர்ன் ஹிஸ்டரியும் மிடிவல் ஹிஸ்டரியும் சம்டைம்ஸ் ஓவர்லாப் ஆகும். ஏன்சியன்ட் ஹிஸ்டரியும் மிடிவல் ஹிஸ்டரியும் சம்டைம்ஸ் ஓவர்லாப் ஆகும் ஒரு சில ஏரியாஸ்ல. சோ அதனால பிரச்சனை இல்லை. சோ ஓவராலா ஓகே, இந்த மாதிரி பிரிச்சுக்கலாம். ஏன்சியன்ட் ஹிஸ்டரி என்ன ரூல்? ஹிந்து ரூல். மிடிவல் ஹிஸ்டரி முஸ்லீம் ரூல். மாடர்ன் ஹிஸ்டரி கிறிஸ்டியன் ரூல் அப்படின்னு சொல்லிட்டு ரஃபா நீங்க வச்சுக்கலாம். சரிங்களா? எல்லாமே கிறிஸ்டியன் ரூல்னா கிடையாது, எல்லாமே ஹிந்து ரூல்னா கிடையாது. சரிங்களா? எல்லா குரூப்ஸுமே இருக்கிறாங்க. பட் ரஃபா நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக இதை பாக்குறோம். சரிங்களா? சோ இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் எடுத்திருக்கிறோம், எதுல பேசிட்டு இருக்கோம்? ஏன்சியன்ட் ஹிஸ்டரியில நம்ம ஃபர்ஸ்ட் டாபிக் உங்களுக்கு சிலபஸ்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஐபிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் கொடுத்திருப்பாங்க, சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? சோ நானும் வந்து உங்களுக்கு கிளாஸ்ல அதுக்கு முன்னாடி கற்கால மனிதனை பத்தியும் நான் கிளாஸ்ல பேசிட்டு தான் ஐபிசி வந்து ஸ்டார்ட் பண்ணேன். சரிங்களா? ஓகே. சோ லாஸ்ட் கிளாஸ்ல சிந்து சமவெளி நாகரிகம் எங்க ஃபிளரிஷ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். இவர்களுடைய காலம் பேர் சொல்லுங்க, சிந்து சமவெளி நாகரிகத்துடைய காலம். எதுக்கு திரும்பி பாக்குறீங்க? பகம் சொல்லுங்க. 3200. அப்ப படிக்கல? ஒரு 2 நாள் லீவ் விட்டாலே வந்து மறந்துடுவீங்களா? சரி. சோ 3250. சரியா? ஆளாளுக்கு ஒரு ஒரு டேட்டா வந்து சொல்றானுங்க. சரிங்களா? 3250 இருந்து ஒரு 1900 அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா? என்ன கேட்டீங்கன்னா 1500 வரைக்குமே இவங்களுடைய பீரியட் வந்து பிளரிஷ் ஆயிருந்தது. சரிங்களா? நம்ம பேசுறது எந்த காலத்துக்கு முன்னாடி? ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்டோரியை பேசிட்டு இருக்கிறோம். சரிங்களா? ஓகே. ஹரப்பன் சிவிலைசேஷன் அதெல்லாம் பேசணும், எங்க இருந்து எங்க வரைக்கும் இருக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். இன்னைக்கு லாஸ்ட் கிளாஸ்ல ஒவ்வொரு சைட்டா பார்த்து கம்ப்ளீட் பண்ணிருந்தோம், ஒவ்வொரு பிளேஸ்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா, அந்த கால மக்கள், அந்த சிந்து சமவெளிக நாகரிக மக்கள் என்ன சாப்பிட்டாங்க, எங்க தூங்குனாங்க, வீடு கட்டினானுங்களா, என்னென்னலாம் பண்ணாங்க. சரிங்களா? சோ ஆக்சுவலி அத என்னென்ன என்ன வாழ்க்கை, நகரமா கிராம வாழ்க்கை அவங்களது? அர்பன் சிவிலைசேஷன். சரிங்களா? மறக்கக்கூடாது, எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. சோ நகர வாழ்க்கை. சோ இப்ப நம்ம ஊர்ல டிரைனேஜ் எப்படி இருக்கு? மட்டமா இருக்கா? சரிங்களா? பெரிய ஊரு அப்படி இப்படின்னு சொல்லி தெரியும். சரியா? மழை பெஞ்சதுன்னா என்ன ஆகுது? அந்த ஏரியா ஃபுல்லாவே தண்ணி ரொம்ப நின்றுடுது, போக முடியறது கிடையாது. சரிங்களா? ஆனா இவனுங்க என்ன பண்ணிருக்கானுங்க அந்த காலத்திலேயே?
ட்ரைனேஜ் சிஸ்டம் எல்லாத்தையும் அந்த அளவுக்கு பக்காவா டிசைன் பண்ணி பிளான் பண்ணி சுட்ட கற்களால பர்ன் பிரிக்ஸால என்ன பண்ணிருக்காங்க, கட்டியிருக்காங்க. நம்ம ஊர்ல இன்னி வரைக்கும் கட்டலீங்க, அந்த மாதிரி இல்ல, அப்படியே பழந்தோண்டி விட்டுட்டு இருக்காங்க. சரிங்களா? ஆனா அவங்க என்ன பண்ணிருக்காங்க, பர்ன் பிரிக்ஸ்ல வந்து என்ன பண்ணிருக்காங்க, கட்டியிருக்காங்க. சரி. சோ இந்த மாதிரி வந்து ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜி இருந்துச்சு. டஸ்ட்பின், தெருவுக்கு டஸ்ட்பின் இருக்கு. தெருவுக்கு வெளியே வந்து இதுதான் இந்த ஸ்ட்ரீட்னு சொல்லிட்டு நேம் பலகை வச்சிருக்கானுங்க. ஓகேவா? சோ இந்த மாதிரி வந்து ரொம்ப அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாமே அவங்க யூஸ் பண்ணி இருந்திருக்கிறாங்க. சரியா? சோ அது எல்லாத்தையும் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். சரியா? இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஐபிசி. மெயின்ஸ் நீங்க தமிழ்ல தான் எழுதுறீங்க இல்லையா? ஓகே. சோ அப்ப தமிழ்ல நோட்ஸ் எழுதிக்கோங்க. ஜூம் பண்ண முடியும், ஹாரிசான்டலா வச்சுக்கோங்க மொபைல. சரிங்களா? கொஞ்சம் பெருசா தெரியும் நோட்ஸ். ஜூம் பண்ணிக்கலாம். இங்கிலீஷ்ல படிக்கிறவங்க இங்கிலீஷ்ல எழுதிக்கோங்க. ஓகே. சோ சிட்டடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம் இருக்கு. சரி, அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சோ லாஸ்ட் கிளாஸ்ல இமேஜ் காட்டினேன், சிட்டடல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இமேஜ் பாத்தீங்க இல்லையா? சோ இன்னைக்கு வந்து அதை கொஞ்சம் டிரா பண்ணி நோட்ஸ் எழுதிக்கோங்க. ஒவ்வொரு சிட்டியும் வந்து ரெண்டு பார்ட்டா வந்து பிரிக்கிறாங்க. ஒன்னு அப்பர் பார்ட், இன்னொன்னு லோயர் பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? அப்பர் பார்ட்டுக்கு பேர் என்ன? சிட்டடல். சரிங்களா? லோயர் பார்ட் காமன் பீப்புள், சாதாரண மக்கள் இருக்கு தங்கி வாழக்கூடிய இடம். சோ இந்த மேட்டு பகுதி வந்து சிட்டடல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது எந்த சைடுல இருந்துச்சு அப்படின்னா வெஸ்ட் பக்கம் இருக்கு. ஓகேங்களா? சோ ஈஸ்ட், வெஸ்ட், நார்த், சவுத். சரிங்களா? சோ சிட்டடல் இந்த பக்கம் இருக்கு. காமன் பீப்புள் இந்த இடத்துல வாழ்றாங்க. புரியுதா? சோ வெஸ்ட் பக்கம் சிட்டடல் இருக்குங்க, ஹைட்டா இருக்கும். கீழே வந்து காமன் பீப்புள் இருக்கிறாங்க. சரிங்களா? அந்த சிட்டடல் சுத்தியும், அதாவது மேட்டு பகுதி, அதை சுத்தி என்ன பண்ணிருக்காங்க, கோட்டை மாதிரி வால்ஸ் கட்டியிருக்காங்க. எவ்ரி சிட்டி இஸ் டிவைடட் இன்டு டூ பார்ட்ஸ், அப்பர் அண்ட் லோயர். அப்பர் பார்ட் வந்து அப்பர் பார்ட் இஸ் கால்ட் சிட்டடல். ஓகேங்களா? சிட்டடல் பார்ட் இஸ் ப்ரொடெக்டட் பை வால். ரெண்டு பார்ட்டா பிரிக்கிறாங்க, ஒன்னு அப்பர் ஒன்னு லோயர். சோ சிட்டடல் வெஸ்ட் பக்கம் இருக்கு. ஒரு நகரம் இரண்டு பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருந்தது. மேட்டு பகுதி சிட்டடல் என்று அழைக்கப்படுகிறது. தாழ்வு பகுதி சாதாரண மக்கள் வாழக்கூடிய இடம். எக்ஸாம்ல கேட்பாங்க, மாத்தி அப்படியே கொடுப்பாங்க. சிட்டடல் பகுதியில் சாதாரண மக்களும், இது தாழ்வு பகுதியில் பிரீஸ்ட், ரூலர்ஸ், மெர்ச்சன்ட்ஸ், வணிகர்கள், ஆசாரியர்கள், அவர்கள் வாழ்ந்தனர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரிங்களா? அது தப்பு. ஓகேங்களா? எக்ஸாம்ல இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட், இந்த பாயிண்ட்ஸ்ல நீங்க ஆல்ரெடி எழுதியிருப்பீங்க. சங்குதாரோ ஒன்லி சிட்டி does not have any citadel. Next, Dholavira. The city was divided into three parts. டொலவிரால சிட்டின்றது மூணு பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருந்தது. சரியா? இது ஆல்ரெடி நான் உங்களுக்கு நோட்ஸ் கொடுத்துருக்கேன் டொலவிரா பத்தி பார்க்கும்போது. சரி. The city is built on grid pattern அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட். சரிங்களா? தெருக்கள் சட்டக அமைப்பு கொண்டு இருந்தன. எக்ஸப்ட் வனவாளி. வனவாளியை தவிர மத்த எல்லா பிளேசஸ்லயுமே என்ன இருந்தது, அந்த கிரிட் பேட்டர்ன்ல இருக்கு. எவ்ரி சிட்டி இன் ஐபிசி இஸ் பில்ட் ஆன் கிரிட் பேட்டர்ன். சரிங்களா? நெக்ஸ்ட் பாயிண்ட். ஹெட்டிங் என்ன எழுதிருக்கீங்க? இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஐபிசில ஃபர்ஸ்ட் டவுன் பிளானிங் போட்டு எழுதிருக்கீங்க தானே?
சோ நகரம் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கு? ஒன்னு அப்பர் ஏரியா, இன்னொன்னு லோயர் ஏரியா. சரி, நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட் இதுல என்ன இருக்கு? சிட்டிஸ் பில்ட் ஆன் கிரிட் பேட்டர்ன். கிரிட் பேட்டர்ன்ல நீங்க எழுதிக்கோங்க 2 பாயிண்ட். இந்தியாவுல இன்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா சண்டிகர் எப்படி கட்டியிருக்காங்க? கிரிட் பேட்டர்ன்ல இருக்கு. நீங்க பாண்டிச்சேரி போய் பாத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல எப்படி கட்டியிருக்கிறானுங்க? ரெக்டாங்கிள், இது ரெக்டாங்கிள் ஷேப்ல வந்து ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டுமே இருக்கும். இது ரோடு, சரிங்களா? இந்த ரோட்ல ரெக்டாங்கிள் ஷேப்ல வந்து பாத்தீங்கன்னா வீடுங்க இருக்கும், லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட்னு, சரிங்களா? சோ இதுல வந்து ஒவ்வொரு ஏரியாலுமே என்ன இருக்கும்? தனித்தனியா ஸ்கொயர் ஸ்கொயர் ஷேப்ல வந்து வீடுங்களை வந்து கட்டி கொடுத்துருப்பாங்க, வச்சிருப்பாங்க, அந்த வீடு கட்டியிருப்பாங்க, சரிங்களா? இதுக்குள்ள ஒரு ரோடு ஒன்று போகும், சரிங்களா? பாருங்க, இதுதான் கிரிட் பேட்டர்ன்ன்றது. சோ எல்லாமே ஒரே பேட்டர்ன்ல வரும். என்டையர் பிளேஸ்மே இந்த பேட்டர்ன்ல இருக்கும். பிரான்ஸ்ல இதே மாதிரி தான் இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் இந்த பாண்டிச்சேரியில கட்டியிருக்காங்க. சோ கிரிட் பேட்டர்ன். எந்த சிட்டில இன்னைக்கு கிரிட் பேட்டர்ன் இருக்கு? சண்டிகர், சரிங்களா? ஐவிசி டைம்ல எந்த பிளேஸ்ல கிரிட் பேட்டர்ன் இல்ல? பனவாலி. பனவாலி எங்க இருக்கு? இருங்க, நான் டைம் கொடுத்து கிளாஸ் முடிச்சுட்டு இருக்கேன், கொஸ்டினா கேட்டு தள்ளுறேன். 2 நாள் லீவுன்னொடனே புக்க கூட ஓபன் பண்ணலன்னு தெரியுது, சரிங்களா? சோ நெக்ஸ்ட் பனவாலி எழுதியாச்சா? நெக்ஸ்ட் கிரேட் பாத் மொஹஞ்சதாரோ. அசம்பிளி ஹால் எங்க இருக்கு? மொஹஞ்சதாரோல இருக்கு. அடுத்து கிரேட் கேனரி, இது கிரானரி ஹரப்பால இருக்கு, தானிய களஞ்சியம். பெருங்குளம் மொஹஞ்சதாரோ. அசம்பிளி ஹால், மன்றம். நெக்ஸ்ட் டாபிக், இங்க ஸ்டார் போட்டிருக்க பாத்தீங்களா? இது எல்லாமே ஒன் ஆஃப் தி கேரக்டரிஸ்டிக்ஸ். அடுத்த கேரக்டரிஸ்டிக் கிரேட் பாத், அடுத்த கேரக்டரிஸ்டிக் அசம்பிளி ஹால், அடுத்து கிரேட் கிரானரி, சரிங்களா? சப்போஸ் மெயின்ஸ்ல உங்களுக்கு குரூப் 1ல மெயின்ஸ்ல இல்ல இதெல்லாம், சரிங்களா? சப்போஸ் யூபிஎஸ்சில வந்து இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஐவிசி சொல்லி கேட்டாங்கன்னா டவுன் பிளானிங் எழுதலாம். டவுன் பிளானிங் போட்டுட்டு சோ இங்க என்னென்னலாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாயிண்ட்ஸ் வரிசை எழுதலாம். தமிழ்ல கழிவு நீர் கால்வாய், பாதாள சாக்கடை முறை இருந்தது, சரிங்களா? இது சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்டிருந்தது. சுட்ட செங்கற்களால், பேர்ன் பிரிக்ஸால கட்டப்பட்டிருந்தது. இன்னும் 2 பாயிண்ட் எழுதிக்கோங்க இங்க. பெருங்குளம், இதை மேல எழுதியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பெருங்குளம், அடுத்த பாயிண்ட் இங்க எழுதிக்கோங்க. பெருங்குளம் எங்க இருக்கு? மொஹஞ்சதாரோல இருக்கு. அசம்பிளி ஹால், கூட்ட அரங்கு, மொஹஞ்சதாரோல இருக்கு. அடுத்த பாயிண்ட் இது எழுதிக்கோங்க. ஆல்ரெடி நோட்ஸ் கொடுத்ததான், திருப்பி எழுதிக்கோங்க இது கீழே. அடுத்து கிரேட் கிரானைட், மிக பெரிய தானிய களஞ்சியம். பெரிய தானிய களஞ்சியம் எங்க இருக்கு? ஹரப்பால இருக்கு. எழுதியாச்சா? நெக்ஸ்ட் சோஷியல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஐவிசி, சமூக அமைப்பு பார்க்கலாம். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? நெக்ஸ்ட் சோஷியல் ஸ்ட்ரக்சர், சமூக அமைப்பு. சொசைட்டி இஸ் பேஸ்ட் ஆன் வெல்த். சமூக அமைப்பு, சொசைட்டி இஸ் பேஸ்ட் ஆன் வெல்த். சொத்தின் அடிப்படையில் சமூகம் கட்டமைக்கப்பட்டிருந்தது, சரிங்களா? இங்க வந்து சொத்தின் அடிப்படையில் சமூகம் கட்டமைக்கப்பட்டிருந்தது. அடிப்படையில் சமூகம் கட்டமைக்கப்பட்டிருந்தது.
ஓகேவா? வாட் இஸ் மீன் பை மேட்ரியார்கி? வாட் இஸ் மீன் பை மேட்ரியார்கி? nowadays girls வந்து ஃபெமினிசம் பேசுவாங்க. ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட் ஃபெமினிசம், ஐ எம் ஆல்சோ ஃபெமினிஸ்ட். சரிங்களா? பட் நம்ம ஊர்ல வந்து ஒரு சில ஃபெமினிஸ்ட்னு சொல்லிட்டு உயிரை வாங்குவாங்க. பாத்திருக்கீங்களா? இவ்வளவு நாள் வந்து ஆண்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஆஹ் உங்களுக்கு பெண்கள் அடிமையா இருந்தாங்க, இனிமே வந்து பெண்களுக்கு நீங்க அடிமையா இருங்க. இதுதான் ஃபேக் ஃபெமினிஸ்ட். கரெக்டா? அதாவது எவ்வளவு நாள் வந்து பாத்தீங்கன்னா ஆண்கள் வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க, இனி பெண்கள் வந்து வேலைக்கு போகணும். சரிங்களா? வீட்டு வேலையெல்லாம் ஆண்கள் பண்ணட்டும், நாங்க வந்து சுதந்திரமா இருப்போம், நாங்க இப்ப வந்து இவ்வளவு நாள் நீங்க சரக்கு அடிச்சிருந்தீங்க, இனிமே நாங்க அடிப்போம் அப்படின்லாம் சொல்றாங்க. பாத்தீங்களா? இவ்வளவுதான் நான் சொல்றேன் ஃபேக் ஃபெமினிஸ்ட்னு. சரிங்களா? உண்மையான ஃபெமினிஸ்ட் அப்படின்னா என்ன? விட்டு கொடுக்குறோம். சரிங்களா? சோ என்ன பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் மீன் பை ஃபெமினிசம் அப்படின்னா அந்த பொண்ணுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு ரெஸ்பெக்ட் பண்றோம். பாத்தீங்களா? தட் இஸ் வாட் ஃபெமினிசம். சரியா? பட் இங்க வந்து ஃப்ரீடமையும் அந்த என்ன சொல்றது எக்ஸ்ட்ராவா வந்து மாற்றி ஆட்கள், சரிங்களா, அந்த கான்செப்டையும் தப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு உயிர் வாங்கிட்டு இருக்காங்க. ஓகே. வாட் இஸ் மை மேட்ரி? எதுக்குடா இது தேவையில்லாம சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா, இப்போ கான்செப்ட் உள்ள வரேன். வாட் இஸ் மை ஆர்கி? ஆக்கல். ஏங்க மொனார்கி அப்படின்னா என்ன? மன்னராட்சி. மொனார்க். ஓகேங்களா? டெமோக்ராசி. ஆட்டோகிராஷ். கிராஷியா ரூலிங். சரிங்களா? ஆர்க் ரூலிங். சரியா? மேட்ரி ஆர்கல் அப்படின்னா என்ன அர்த்தம்? மேட்ரி அப்படின்னா தாய்வழி. சரிங்களா? ஆர்கி ரூலிங். பேட்ரியார்கி தந்தை வழி ரூலிங். சரிங்களா? அதாவது ஆண் ஆதிக்க சொசைட்டின்றாங்களே பேட்ரியார்கல்னு. சோ பேட்ரி சைடுன்னு சொல்லுவாங்க. வாட் இஸ் மை பேட்ரி சைடு? வாட் இஸ் மை சூசைட்? சுயிசைடு. சுய் மீன்ஸ் செல்ஃப், சைடு மீன்ஸ் சிஐடி, கில்லிங். ஹெர்பிசைட். ஹெர்ப் சைடு, ஹெர்ப கில் பண்றாங்க. புரியுதா? சரி. பேட்ரிசைட் ஆண்கள் எல்லாத்தையும் போட்டு தள்ளுவானுங்க ஃபேமிலில. சரிங்களா? இந்த டெல்லி சுல்தானிக்ஸ்ல பார்ப்போம், இருக்கக்கூடிய பிரதர்ஸ் எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு இவன் என்ன பண்ணுவான், அப்பாக்காரன் அண்ணகாரன் எல்லாரையுமே போட்டு தள்ளிட்டு ஆட்சிக்கு வருவாங்க. சரிங்களா? இந்த மாதிரி நம்ம பார்க்கணும். பேட்ரி சைடுன்னு. சரி, பேட்ரியார்கல் ஆணாதிக்கம் இது சொசைட்டி. சரிங்களா? சோ அதுக்கு ஆப்போசிட்ல மேட்ரியார்கல். சரிங்களா? வாட் இஸ் மீன் பை பேட்ரி லீனியல்? பேட்ரி லீனியல் நான் ஒரு 4 டேர்ம் யூஸ் பண்றேன். பேட்ரியார்கி அப்படின்னா என்ன? ஆணாதிக்கம், ஆண்கள் ஃபேமிலியோட ஹெட். சரிங்களா? மேட்ரியார்கி அப்படின்னா ஃபேமிலியோட ஹெட் யாரு? பெண்கள். சரிங்களா? அம்மா வந்து ஃபேமிலியோட ஹெட். சரி. மேட்ரி லீனியல் அப்படின்னா அம்மாவோட இனிஷியலை நம்ம பேருக்கு முன்னாடி போட்டுக்கோம். பேட்ரி லீனியல் அப்படின்னா அப்பாவோட இனிஷியலை பேருக்கு முன்னாடி போட்டுக்கோம். சரிங்களா? இப்ப நம்ம யாரோட இனிஷியல் போடுறோம்? அப்பாவோடது. சோ சொத்து யார் பேர்ல இருக்கு? அப்பா பேர்ல இருக்கு. நமக்கு பேர்ல வரும். நம்ம அதுக்கு அடுத்த பசங்களுக்கு தான் வரும். கர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஃபேமிலில. பாத்தீங்கன்னா தாத்தா, அப்பா, பையன், பேரன் இப்படி போகும். சரிங்களா? இப்பதான் என்ன பண்ணிட்டாங்க, பெண்களுக்கு சொத்து உரிமை கொடுத்து பெண்களுக்குமே சரி பங்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா? ஆனா இதுல அநியாயம். என்ன அநியாயம் அப்படின்னா, பெண்களுக்கு மேரேஜுக்கு நகை நட்டும் கொடுக்குறாங்க, சொத்தும் கொடுக்குறாங்க. சரிங்களா? அப்ப டபுள் போர்ஷன் தானே. ஆஹ் இது இல்லாம பெண்களுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறதும் ஃபேமிலி தான். சரிங்களா? சோ எக்ஸ்ட்ரா பேர்டன். பட் பசங்க தான் பாவம் இப்பெல்லாம். சரிங்களா? இப்போ நாளாக நாளாக இந்த அலிமணி எல்லாம் இருக்கு பாத்தீங்களா? இந்த டிவோர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து பணம் கேக்குறாங்க. எவ்வளவோ கேக்குறாங்க. 1 கோடி 2 கோடி அப்படிலாம் கேக்குறாங்க. இப்ப கோர்ட்ல பரவாயில்ல, ஆண்களுக்கு ஆதரவா தீர்ப்பு வருது அப்பப்போ. ஓகேங்களா? நீ என்ன வேலை பண்ற, உனக்கு வேணா நீ சம்பாதிச்சுக்கோ அப்படின்றாங்க. சரி, ஓகே, நான் இந்த டாபிக் உள்ள போல போதும். இப்போ வந்து சொசைட்டி மேட்ரியார்கி அப்படின்னா எப்படி இருக்கும்? மேட்ரியார்கி அப்படின்னா எப்படி இருக்கும்? பெண்கள் ஹெட்டா இருப்பாங்க ஃபேமிலில. பெண்கள் டிசிஷன் மேக்கர்ஸா இருக்கிறாங்க. சரிங்களா? சார் ஜான் மார்ஷல் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த ஐவிசி சொசைட்டி எப்படி இருந்திருக்கு? மேட்ரியார்கல் சொசைட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சரிங்களா? புரிஞ்சுதா? சார் ஜான் மார்ஷல், டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஏஎஸ்ஐ அட் த டைம் ஆஃப் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். சரிங்களா? அக்கார்டிங் டு ஹிம் இண்டஸ் சொசைட்டி இஸ் மேட்ரியார்கல் சொசைட்டி. கான்செப்ட்ஸா இருக்கிறதெல்லாம் நான் நிறைய எக்ஸ்பிளைன் பண்றேன், புரிஞ்சுக்கோங்க. மத்தது எல்லாமே நோட்ஸ்ல டக்கு டக்குன்னு பார்த்து போயிடலாம். Matriarchal society. Mother is head of the family. Religion is the reflex of society. IVC society was highly matured. இவங்க எப்படி வந்து தாய் வழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க?
ஆக்சுவலி இந்த கூற்று இவரோட நான் அக்செப்ட் பண்ணிக்கிறது கிடையாது. ஏன்னா நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு, நான் அக்செப்ட் பண்றது இல்ல. எங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பொம்மைங்களா இருக்கும். சரிங்களா? இப்போ நிறைய டாய்ஸ் இருக்கு, டால்ஸ் இருக்கு, அப்படி இருக்கு. சரிங்களா? இப்ப நாங்க வந்து இப்ப ஐடல் வர்ஷிப் பண்ண மாட்டோம். சிலை ஒரு வழிபாடு என்பது கிடையாது. ஓகேங்களா? இப்ப எங்க வீட்ல வந்து நிறைய டாய்ஸ் பொம்மைங்களா இருக்குன்றதுக்காக ஐடல் வர்ஷிப் பண்ணணும்னு சொல்ல முடியுமா? முடியாது. நான் சொல்றது சரிதானே? இவங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த பீரியட்ல நிறைய மதர் காடஸ், சரிங்களா, அதாவது பெண்கள் சார்ந்த பொருட்கள் தான் நிறைய கிடைச்சிருக்கு அவங்களுக்கு. சரிங்களா? டெரகோட்டா பொம்மைகள், சுடுமண் பொம்மைகள் ஆகட்டும், இல்ல அங்க இருந்த உருவங்கள் ஆகட்டும், எல்லாமே பெண்கள் சார்ந்தது அதிகமா இருக்கு. அதை பேஸ் பண்ணி இவர் என்ன சொல்றாரு, தாய் வழி சார்ந்த சமூகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறாரு. சரிங்களா? சோ எழுதிடுங்க அது. சமுதாய அமைப்பு மேட்ரியார்க்கல், தாய் வழிமுறை காணப்பட்டிருந்தது. சரிங்களா? சரி, போதும். மதர் இஸ் தி ஹெட் ஆஃப் தி ஃபேமிலி எழுதி வச்சது. 1924ல ஹரப்பாக்கும் மொஹஞ்சதாரோக்கும் இருக்கக்கூடிய அநேக ஒற்றுமைகளை இவர் கண்டுபிடிச்சிருக்கிறாரு. தேவையில்ல, அந்த பாயிண்ட் விட்டுருங்க. பட் ஸ்கூல் புக்ல இருக்கு, அதனால நான் நோட்ஸ்ல இது பண்ணியிருக்கேன். தேவையில்லை. சரி, சோ நெக்ஸ்ட் வந்து ஆடை பார்க்கலாம், அதுக்கப்புறம் இங்க வரும். என்னோட ஆடையை காணோம் இல்ல இங்கிலீஷ்ல. ஓகே, சரி, இங்கிலீஷ்ல நான் எழுதி போடுறேன். சொசைட்டில வந்து மேட்ரியார்கல் சொசைட்டி சொல்லிட்டேன். சரிங்களா? இங்க பாருங்க, குரூப் எப்படி இருக்கிறாங்க. ஒரு பக்கம் எலைட் கிளாஸஸ் இருக்காங்க இல்லைங்களா? சோ அந்தணர்கள், அதாவது எலைட் கிளாஸஸ் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து அந்த பூசாரிகள், ப்ரீஸ்ட், இவங்க எல்லாருமே சிட்டடல்ல வாழ்றாங்க. டாக்டர் ஆகட்டும், மத்த ஆட்கள் எல்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, வேலை செய்யறவங்க, அதாவது லேபரர்ஸும் ஆகட்டும், இல்ல எம்ப்ளாயர்ஸும் ஆகட்டும், எல்லாருமே அந்த காமன் பீப்புள் வாழ்றாங்க பாத்தீங்களா, அந்த இடத்துல தான் இருக்கிறாங்க. கிரிட் பேட்டர்ன், அதாவது இங்க டாக்டர் வீடு, இங்க பேஷண்ட் வீடு. சரிங்களா? இங்க வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு மெர்ச்சன்ட், இங்க அவங்களுடைய லேபர்ஸ் எல்லாருமே ஒரே இடத்துல தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஏதாவது தேவை அப்படின்னா எல்லாமே பக்கத்து பக்கத்துல இருக்கு. நான் சொல்றது புரியுதா? சிட்டடலுக்குலாம் அப்படி இல்லை. சிட்டடல்ல எலைட் கிளாஸஸ் இருக்காங்க, ரூலிங் கிளாஸஸ் இருக்காங்க, ரிச் பீப்புள் இருக்காங்க. மத்தபடி காமனா வணிகம் செய்யக்கூடிய மெர்ச்சன்ட்ஸ் ஆகட்டும், இப்ப நார்மலா இருக்கக்கூடிய பீப்புள் எப்படி இருக்காங்கன்னா மிங்கில இருக்கிறாங்க. சரிங்களா? அது கிரீக் பேட்டர்ன் குள்ளவே இருக்கிறாங்க. இந்த கான்செப்ட் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, நெக்ஸ்ட் ஆடை. ஆண்கள் மற்றும் பெண்கள் வந்து ஆடை அணிந்திருந்தார்கள். இரண்டு ஆடைகள், டூ பீஸ் கிளாஸஸ், தேவோர் டூ பீஸ் கிளாத்ஸ். எழுதிக்கோங்க. எழுதியாச்சா? நெக்ஸ்ட், அந்த ட்ரெஸ் எல்லாமே கூட, இப்ப நம்ம ஊர்ல சாரி எந்த பக்கம் கட்டுறாங்க? லெஃப்ட். நார்த் இந்தியன்ஸ் ரைட். சோ இவங்க கட்டிட்டு இருந்த அந்த புடவை வந்து இடப்பக்கம். பாருங்களேன், எவ்வளவு வருஷமா புடவைன்றது இருக்கு. எவ்வளவு வருஷம், 5000 வருஷமா புடவை கட்டுறாங்க நம்ம ஊர்ல. ஒரு எக்ஸாம்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. டேய், ஏன்டா இந்த எஜிப்தியன் சிவிலைசேஷன், அதாவது இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ஃபிளரிஷ் ஆகுற டைம்ல அநேக சிவிலைசேஷன் இருந்துச்சு. ஆனா அந்த சிவிலைசேஷன்லாம் இன்னைக்கு காணாம போயிடுச்சு. ஆனா இந்தியா இன்னைக்குமே வந்து பல ஒற்றுமைகளை வந்து வச்சிருக்கு. அந்த சிவிலைசேஷன், ஐவிசியோட சிவிலைசேஷன் இருக்கு இல்லைங்களா, அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் இன்னைக்குமே நம்ம சொசைட்டில காணப்படுது. எது எதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சரிங்களா? எது எதெல்லாம் ஐவிசி பீரியட்ல இருந்த விஷயங்கள் இன்னைக்கும் காணப்படுது சொல்லுங்க. சாரி கட்டுறோம். வேற, கழுத்துல கம்மல் போடுறீங்களா? நகை போடுறீங்களா? இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ், இப்ப எஜிப்ட்ல எல்லாம் நகைலாம் போடுறாங்களா? கம்மல்லாம் போடுறாங்களா? இல்ல. சரிங்களா? இப்போ ஒரு சிலர் வந்து இப்பதான் பார்த்து இந்தியாவை பார்த்து காப்பி அடிச்சுட்டு இருக்கானுங்க. நகைலாம் போட ஆரம்பிச்சுட்டானுங்க. பட் நம்ம ஊர்ல என்ன பண்றோம்? நகை போடுறோம். இன்னும்
அந்த நகை எப்படி இருக்கு? நிறைய பீட்ஸ் வச்ச மாதிரி இருக்கா? ஒரு நிமிஷம் இருங்க. இருங்க, கமெண்ட் எனபிள் பண்ணிடுறேன். பாட்ரி, எஸ், பாட்ரி இருக்கு. பானைகள், இன்னைக்கு நம்ம பானை யூஸ் பண்றோம். சரிங்களா? வேற அந்த ஆடைகள் ஆகட்டும், ஆடை அணியக்கூடிய முறை ஆகட்டும். சரிங்களா? சோ அது எல்லாமே இன்னைக்குமே இருக்கு. பீட்ஸ் யூஸ் பண்றது, செத்தவங்களை புதைக்கிறது, தாயத்து கட்டுறது. சரிங்களா? உருவ வழிபாடு, அந்த லிங்க வழிபாடு. சரிங்களா? அந்த மாதிரி அநேக விஷயங்கள் இன்னைக்கும் நம்ம வந்து ஃபாலோ பண்றோம். சரியா? ஓகே. சோ இப்போ என்ன பண்றீங்கன்னா, தமிழ் நோட்ஸை பேஸ் பண்ணி இங்கிலீஷ்ல எழுதிட்டு வந்துருங்க. சரி, இது வந்து அப்டேட்டட் நோட்ஸ். சோ நெக்ஸ்ட் வந்து ஆடை, கிளாத்ஸ், மென் அண்ட் விமன், டூ பீஸ் கிளாத்ஸ். சரிங்களா? அடுத்து உள் யூஸ்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் போதும். புடவை வந்து லெஃப்ட் சைட்ல போட்டிருந்தாங்க, அது நீங்க ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. சாரி ஆன் தி லெஃப்ட் சைடு. நெக்ஸ்ட் ஆபரணங்கள். ஒரு நிமிஷம் இருங்க. சரி, தமிழ் இங்கிலீஷ் நோட்ஸ் போட்டுறேன். தமிழ் மீடியம் நீங்க நோட்ஸ் எழுதிட்டு இருங்க. ஆபரணங்கள், ஜுவல்லரி, ஆர்னமெண்ட்ஸ் ஹெட்டிங் கொடுக்கோங்க. ஆர்னமெண்ட்ஸ், தங்கம், கோல்டு, வெள்ளி, சில்வர், செம்பு, காப்பர், பிரான்ஸ். சரிங்களா? அண்ட் ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ் எழுதிக்கோங்க. அடுத்து கேம்ஸ், அது எழுதிக்கோங்க. ஓகே. சோ இங்க இருக்கு பாருங்க கேம்ஸ். அந்த கோல்டு சில்வர் இது சொல்லிட்டேன். சோஷியல் லைஃப், ஆர்னமெண்ட்ஸ், கிளாத்ஸ், கேம்ஸ் எழுதிக்கோங்க. மார்பிள்ஸ், டைஸ், பால். நெக்ஸ்ட் வெப்பன்ஸ் வந்து எல்லாமே காப்பர்ல தாங்க பண்ணிருக்கானுங்க. நைஃப், காம்ப், யூட்டென்சில்ஸ், ஆக்சஸ், ஸ்பியர், டேகர், இது எல்லாமே வந்து எதுல பண்ணிருக்கானுங்க? கத்தி, சீப்பு, கோடாரி, மண்வெட்டி, ஈட்டி, இது எல்லாமே காப்பர்ல பண்ணிருக்காங்க. இது அந்த பிரான்ஸ்ல இருக்கும். சீப்பு யானை தந்தத்துல பண்ணிருக்காங்க. சரி. கத்தி ரோஹித் ஷர்ட் எனும் படிவ பாறைகளால் ஆனது. இடம் பாகிஸ்தான் எழுதிக்கோங்க. The chert plates made up of Rorschach fine grained sedimentary rocks. கண்ணுக்கு தெரியுது, அது கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா டிக்டேட் பண்ற எழுதிக்கோங்க. The chert, CHERT, the chert blades made out of Rorschach hyphen fine grained sedimentary rock. Next point, the cuttle fish bones. இதோடைய எலும்புகள்ல மெடிசன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. டு மேக் மெடிசன் தே யூஸ்ட் கட்டில் ஃபிஷ் போன்ஸ் எழுதிக்கோங்க. மீன் எலும்புகளால் எலும்புகளால் மருந்துகள் செய்யப்பட்டன.
நெக்ஸ்ட் ஹரப்பா மொஹஞ்சதாரோலாம் விடுங்க. இல்ல ஆல்ரெடி எழுதியாச்சு. ஹரப்பா பாட்ரி. நெக்ஸ்ட் பாட்ரி போட்டு இது பொருளாதார வாழ்க்கை எழுதிக்கோங்க. எக்கனாமி லைஃப். நெக்ஸ்ட் ஹெட்டிங் எக்கனாமிக் லைஃப். ஃபுட் எங்க போச்சு? எக்கனாமி லைஃப். சரி, இங்க எழுதிக்கோங்க எக்கனாமி லைஃப்னு. ஃபுட் வீட், பார்லி, டேட்ஸ், மில்க், மீட். நீங்க தமிழ்ல இருக்கு பாருங்க. கோதுமை வீட், பார்லி, டேட்ஸ், மில்க், மீட். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் அக்ரிகல்ச்சர். வீட், பார்லி, காட்டன், செசம், ஃபார்ஸ் கிராம், பீஸ், கிரேப்ஸ், மில்லட்ஸ், ஹென்னா, மெஹந்தி. மெஹந்தி கூட வந்து இவங்க கல்டிவேட் பண்ணியிருக்காங்க. கார்லிக், மஸ்டர்டு. ரைஸ் வந்து லோக்கல்ல பண்ணதுக்கான குறிப்புகள் இருக்கின்றது. சரிங்களா? பட் ரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப ரேர். ஓகேங்களா? வேர்ல்டுல இந்த டைம்ல ஒரு பாயிண்ட் நான் சொல்றேன், கொஞ்சம் லிசன் பண்ணுங்க. காட்டன் இருக்கு இல்லைங்களா? காட்டன் வேர்ல்டுல ப்ரொடியூஸ் பண்ணதே யாரு? ஹோம் ஆஃப் தி மதர் ஆஃப் காட்டன் எந்த நாடு? இந்தியா. சரிங்களா? கார்ல் மார்க்ஸ் சொல்றாரு மதர் ஆஃப் காட்டன் கொன்னுட்டானுங்க அப்படின்னு. ஓகேங்களா? கார்ல் மார்க்ஸ் என்ன சொல்றாருன்னா, பிரிட்டிஷ்காரனுங்க இந்தியாவுக்கு வந்து இந்தியால வந்து அவங்களோட ரெவன்யூ பாலிசிஸ போட்டு இந்தியால காட்டன் வேர்ல்டுக்கே சப்ளை பண்ணாங்க. அந்த காட்டன் இண்டஸ்ட்ரீஸை டெஸ்ட்ராய் பண்ணிட்டானுங்க, அந்த காட்டன் கல்டிவேஷன் டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு கார்ல் மார்க் திட்டி எழுதியிருப்பாரு. சரிங்களா? சோ காட்டனுக்கு பேரு என்ன கிரீக்ல? சிண்டான். SINDON. காட்டனுக்கு கிரீக்ல பேர் என்ன? சிண்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. வேர்ல்டுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுல இருந்து தான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணப்பட்டுட்டு இருந்தது. சரிங்களா? இன்ஃபேக்ட் அந்த காலத்துல பெரிய பெரிய கிங், பெரிய பெரிய குவீன்ஸ்க்கு எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப மெலிசான, இன்னைக்குமே வந்து இன்னைக்கு வந்து காமன் ஆயிடுச்சு காட்டன்ன்றது. முன்னெல்லாம் காட்டன் நம்ம அவ்வளவு சீக்கிரமா யாரும் போட மாட்டாங்க. சரிங்களா? சோ காட்டன்லாம் ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி. லினன், காட்டன் எல்லாமே அந்த டைம்ல ஒன்லி கிங்ஸ் மட்டும் தான் வந்து போட்டு இருப்பாங்க. நம்ம மக்கள்லாம் ரொம்ப திக்கான ட்ரெஸ்ஸஸ் இருக்கும் பாத்தீங்களா? அந்த மாதிரி ஜூட்ல ஆனது அந்த மாதிரி எல்லாம் போடுவாங்க. பட் காட்டன் வந்து ரொம்ப வேல்யூ இதா இருந்தது. நான் உங்களுக்கு கிளாஸ்ல சொல்லியிருந்தேன், ஜீசஸ் இறந்ததுக்கு அப்புறமா அவர் வந்து துணியில சுத்தினாங்க பாத்தீங்களா? அந்த காட்டன் கிளாத் வந்து இந்தியால இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணப்பட்டிருந்தது. சரிங்களா? சோ இந்தியால செஞ்சு கொண்டு போன கிளாத்ல தான் அவர் வந்து சுத்தி அடக்கம் பண்ணாங்க. சரிங்களா? சோ பாத்துக்கோங்க இந்தியா காட்டனோட வேல்யூ. ஓகேங்களா? சரி. சோ அந்த காட்டனை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணல. இந்த டைம்ல ஃபாரின் கண்ட்ரிக்கு காட்டனை எக்ஸ்போர்ட் பண்ணல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஏன் வந்து காட்டன் எக்ஸ்போர்ட் பண்ணல அப்படின்னா, ஐபிசி பீரியட்ல தான் சைனீஸ் அந்த இடத்துலயும் எல்லோ ரிவர் வேலி சிவிலைசேஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிட்டு இருந்தது. அங்கேயுமே காட்டன் வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ காட்டனை இம்போர்ட் பண்றதுக்கான நெசசிட்டி ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இல்ல. ஆனா காட்டன் கிளாத்ஸ் இருக்கு பாத்தீங்களா? காட்டன் கிளாத்ஸ் வந்துட்டு இந்தியால எக்ஸ்போர்ட் பண்ணாங்க.
காட்டன் வேற, காட்டன் கிளாத்ஸ் வேற. சரிங்களா? சோ காட்டன் கிளாத்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணாங்க. காட்டன் எக்ஸ்போர்ட் பண்ணாங்களா? ரா காட்டனை எக்ஸ்போர்ட் பண்ணல. புரிஞ்சுதா? ஓகே. சோ நெக்ஸ்ட் இது முடிஞ்சது. ரொம்ப மெலிசா இருக்குமாங்க. நம்ம ஆம், தமிழகம், அது தமிழ்நாடு பத்தி பார்ப்போம். சரிங்களா? சோ தமிழ்நாட்டுல ப்ரொடியூஸ் பண்ண காட்டன் வந்து எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா, பாம்பு கழட்டி போட்ட சட்டை இருக்கு பாத்தீங்களா, அந்த அளவுக்கு மெலிசா இருந்ததாமா. அதாவது ஒளி ஊடுருவக்கூடிய அளவுக்கு அந்த நீராவி புகை இருக்கு பாத்தீங்களா, அந்த அளவுக்கு ரொம்ப மெலிசான காட்டனை வந்து, ரொம்ப ஃபைனஸ்ட் கிரேட் காட்டனை தமிழ்நாட்டுல ப்ரொடியூஸ் பண்ணாங்களாம். ஒரு அட்டை பெட்டிக்குள்ள அந்த மேட்ச் பாக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, ஒரு மேட்ச் பாக்ஸ்க்குள்ள அந்த கிளாத், ஒரு சாரி வந்து அடிச்சு உள்ள வச்சிடலாமா. அந்த அளவுக்கு ப்ரொடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியங்கள் சொல்லுகிறது. எல்லாம் நம்புற மாதிரி இருக்கு. சரி, எழுதிக்கோங்க இது. நான் சொல்லல, இலக்கியங்கள் சொல்லுது. விட்டுருவோம். தொழில்கள். அப்படியே எழுதிக்கோங்க. கார்பெண்டர், ஹேண்ட் கிராஃப்ட், கோல்ட் ஸ்மித். ஓகேங்களா? எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட், இம்போர்ட். நான் எழுதி வச்சிருந்தேன். இங்கிலீஷ் நோட்ஸ் எங்க போச்சுன்னு தெரியல. ஓகே, சோஷியல் லைஃப் இருந்து எக்கனாமிக் லைஃப் மேல இருக்கு. சரி. கார்பெண்டர், ஆர்டிசன்ஸ், கோல்ட் ஸ்மித் எழுதிடுங்க ஃபாஸ்டா. கார்பெண்டர், ஆர்டிசன்ஸ், கோல்ட் ஸ்மித், இவங்களா இருந்திருக்கிறாங்க. நெக்ஸ்ட், எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இம்போர்ட், எக்ஸ்போர்ட்டா, இறக்குமதினா இம்போர்ட். இம்போர்ட் எழுதிக்கோங்க. கோல்டு, காப்பர், டின்னு, கார்னெலியன். எந்த நாட்டுல இருந்து எதுல இம்போர்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் நான் சொல்றேன், அது எழுதிக்கலாம். எக்ஸ்போர்ட்ஸ், வீட், பார்லி, காட்டன் குட்ஸ். காட்டன் குட்ஸ், காட்டன் கிடையாது, காட்டன் குட்ஸ். பிராக்கெட்ல கிளாத்ஸ்னா ஷீட்ஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அது. நெக்ஸ்ட், டெரகோட்டா, ஃபிகர்ஸ், டெரகோட்டா பொம்மைகள், ஐவோரி ப்ராடக்ட்ஸ். இவங்க என்ன சிஸ்டம் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா, பேட்டர் சிஸ்டம் ஃபாலோ பண்ணிருக்காங்க. பண்ட மாற்று முறை. தமிழுடைய ஏற்றுமதி இங்க படிச்சுக்கோங்க. பருத்தி பொருட்கள், பருத்தி கிடையாது, பருத்தி ஆடைகள் போன்ற பொருட்கள். இந்த வீவிங் பண்ணதுக்கு அப்புறமா இருக்கும் பாத்தீங்களா, ஷீட்ஸோ இல்ல வந்து காட்டன் பெட்ஷீட்ஸ், அது மாதிரிலாம் இருக்கும் பாருங்க, அது எல்லாமே. நெக்ஸ்ட், டெரகோட்டா ஃபிகரிங்ஸ், சுடுமண் பொம்மைகள், யானை தந்தத்தால் செய்யப்பட்ட பொருட்கள், இது எல்லாத்தையும் வந்து ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இது வந்து பேட்டர் சிஸ்டம் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அடுத்து, ஆபரண தொழிற்சாலை, ஜுவல்லரி. இந்த இந்த இறக்குமதி பண்ணது நான் தனியா சொல்றேன். இன்னும் நிறைய இறக்குமதி பண்ணியிருக்கிறாங்க.
சரிங்களா? கோல்டு எங்க இருந்து எடுத்தாங்க, காப்பர் எங்க இருந்து எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் பாயிண்ட்ஸ் கொடுக்குறேன். அது ஒரு சார்ட் மாதிரி போட்டுக்கோங்க. ஜுவல்லரி, பீட்ஸ், எழுதிடுங்க ஜுவல்லரி. சங்குதாரோ, லோத்தல், தொலவீரா, இந்த இடத்துல வந்து ஜுவல்லரி வந்து செய்யப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், இம்பார்ட்டன்ட் இல்ல. அடுத்து வந்து இந்த நடன மங்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு, சரிங்களா? டான்சிங் கேர்ள், பிரான்ஸ் டான்சிங் கேர்ள். இந்த இமேஜ் பார்க்கலாம் அப்புறமா. So she is in the position of Tiribanga posture. Tiribanga. இடுப்புல கை வச்சுட்டு அது இன்னொரு கையை கீழே விட்டுருப்பா. சரிங்களா? அது ஒரு மாதிரியான போஸ்டர்ல இருப்பாங்க. நான் இமேஜ் காட்டுறேன். இது எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. திரி பங்கா போஸ்டர். சரிங்களா? ஷீ இஸ் நேக்கட் கேர்ள். ஆடை அணிந்திருக்க மாட்டாங்க. கழுத்துல ஜுவல்ஸ் போட்டிருப்பாங்க. கையில ஃபுல்லா பேங்கிள்ஸா இருக்கும். சரிங்களா? சரி, அப்புறம் பார்க்கலாம். இது அப்புறம் அந்த இமேஜ் பார்க்கலாம். ஸோ அடுத்து பண்ட மாற்று முறை, பேட்டர் சிஸ்டம் ஃபாலோ பண்ணிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் ட்ரேடிங் பார்ட்னர். மெசபடோமியா, 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 மெசபடோமியான்னு சொல்றோம். யூப்ரட்ஸ், டைக்ரிஸ் ரிவருக்கு கிட்ட இருக்கு இது, அந்த சிவிலைசேஷன். இதோடைய கிங் யார் அப்படின்னா நராம் சிங். நராம் சிங், சிங்கர்ல நராம் சிங். இவர் வந்து அக்காடியன் எம்பையர். அவர் அக்காடியன் எம்பையர். சோ இவங்களோட புக்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா மெலுஹால இருந்து இது ஜுவல்ஸ் வாங்கினதா வந்து குறிப்பு இருக்கு. மெலுஹா அப்படின்னா என்ன அப்படின்னு எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இந்தியான்னு அர்த்தம். சோ கியூனிஃபார்ம் ஸ்கிரிப்ட் இவங்க யூஸ் பண்றது. சரிங்களா? அந்த மெசபடோமியன்ஸ் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்தியாவை என்ன சொல்றாங்க, மெலுஹா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா? இப்போ ஒவ்வொரு நாடுகள் இப்போ வந்து அவங்களுடைய பாஷையில இந்தியா வந்து ஒரு ஒரு பேரை வச்சு குறிப்பிடுவாங்க. சரிங்களா? இண்டஸ் பகுதி அப்படின்னா இந்தியா குறிக்கிறாங்க. நம்ம என்ன சொல்லணும், ஜம்பு தீவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஜம்பு தீவா அப்படின்னா என்ன அர்த்தம், இந்தியான்னு அர்த்தம். சரிங்களா? சோ தமிழ்நாட்டுல வந்து ஜம்புதீப பிரகடனம் அப்படின்னு சொல்லிட்டு மருது சகோதரர்கள் வந்து பிரகடனத்தை ரிலீஸ் பண்றாங்க. சரிங்களா? சவுத் இந்தியன் ப்ரொக்ளமேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதுல வந்து இந்தியாவை என்ன சொல்லி குறிப்பிடுறாங்க, ஜம்புதீபா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. சரிங்களா? சோ இந்தியாவுக்கு பல பேர்கள் இருந்தது. பல காலகட்டத்துல ஒவ்வொரு நாட்டுக்கு ஒரு ஒரு பேர் இருந்தது. சரிங்களா? சோ இந்தியாவுக்கு இவங்களுடைய குறிப்புப்படி என்னன்னு கொடுத்திருக்காங்க, மெலுஹா, MELUHA. மெலுஹா மீன்ஸ் இந்தியா. It has references that jewelry brought from Meluha. அந்த காலத்துல பொண்ணுங்க மேக்கப் பண்ணுவாங்களா? அந்த காலத்து பொண்ணுங்க மேக்கப் பண்ணாங்களா? சொல்லுங்கள். இப்ப நம்ம பண்றதை விட அதிகமா இருக்கு. சரிங்களா? எல்லா மேக்கப்புமே பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் டாபிக்ல பேசுறோம். முன்னெல்லாம் வந்து இவங்களோட பாலிட்டி அதை பத்தி கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருந்தாங்க. சரிங்களா? இப்போ கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குன்னா ஆர்ட் அண்ட் கல்ச்சர் தான். அவங்களுடைய கலாச்சாரம், ஆர்ட், இதுதான் கேக்குறாங்க கொஸ்டின். இப்ப இருக்கிற ட்ரெண்ட்ல மேக்சிமம் ஆர்ட் அண்ட் கல்ச்சர்ல தான் கேக்குறாங்க. சரியா? மெலுகா, யூனிஃபார்ம். மெலுகான்றது என்னது, யூனிஃபார்ம் ஸ்கிரிப்ட்.
யூனிஃபார்ம் ஸ்கிரிப்ட். யாருடைய எழுத்து முறை? யூனிஃபார்ம் ஸ்கிரிப்ட் இவனுங்களது, மெசபடோமியன்ஸ். ஊர் எங்க இருக்கு? ஊர் என்ற ஊர் எங்க இருக்கு? லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோமா? ஊர் எங்க இருக்கு? மெசபடோமியா. எங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. மெசபடோமியால இருக்கக்கூடிய ஊர், செசா, இந்த பிளேசஸ்ல வந்து இந்த ஐபிசியோட சீல்ஸ் வந்து ஏகப்பட்ட சீல்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. சரிங்களா? வாட் இஸ் மீன் பை சீல்ஸ்? முத்திரை. இது எதால செய்யப்பட்டிருக்கு? ஸ்டெரியோடைட் அப்படின்ற ஒரு பொருளால பண்ணிருக்கு. சரிங்களா? சோ இந்த பாயிண்ட் நீங்க எழுதிக்கோங்க. இன் தி இன் மெசபடோமியா, நீங்க எழுதுறேன். இன் மெசபடோமியா places like Ur, Sessa, many IVC seals were found. பல சிந்து சமவெளி நாகரிகத்தின் முத்திரைகள் இங்கு காண கிடைக்கின்றன. சரிங்களா? இத பேஸ் பண்ணி தான் சொல்றாங்க அந்த நாட்டுக்கும் நம்ம நாட்டுக்கும் நிறைய ட்ரேடிங் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? சீல்ஸ், அதாவது ஐவிசி உடைய இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஐவிசி அப்படின்னாலே நம்ம இப்ப எஜிப்ட்னாலே உங்க மைண்ட்ல என்ன வரும் சொல்லுங்க? எஜிப்ட்னு சொன்னாலே உங்க மைண்ட்ல என்ன வரும்? பிரமிடு, தி மம்மி. என் மைண்ட்ல அது ரெண்டு தான் வரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் நைல் ரிவர், பாப்பிரஸ் அது இதுன்னு சொல்லிட்டு வரும். சரிங்களா? நான் சொல்றது கரெக்ட். இப்போ அதே மாதிரி ஐவிசி அப்படின்னு சொன்னாலே உங்க மைண்ட்ல என்ன வரணும்? டவுன் பிளானிங், சீல்ஸ். சரிங்களா? மத்தது எல்லாமே செகண்டரி. ஃபர்ஸ்ட் நம்ம மைண்ட்ல வர வேண்டியது என்ன? சீல். ஓகேங்களா? சீல்ஸ்ல வந்து சீல்னா என்னன்னா ஸ்டெரியோடைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருளால பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸ்கொயர் ஷேப்ல, ரெக்டாங்கிள் ஷேப்ல, டிஃப்ரெண்டான ஷேப்ஸ்ல வந்து அந்த பாறைகள், அந்த கல்லு தான். அந்த ஸ்டெடின்றது ஒரு கல். அதுல வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பொம்மை போட்டிருக்கும். மீன், அந்த மான், அந்த மாதிரி பொம்மை எல்லாம் பாத்தீங்க இல்லையா? லாஸ்ட் கிளாஸ்ல சீல்ஸ் நான் காட்டுறேன், திரும்பி காட்டுறேன். அந்த மாதிரி சீல்ஸ்ல வந்து பொம்மை போட்டிருக்கும். இத நான் வந்து மெசபடோமியா நாட்டுல போய் ட்ரேட் பண்றேன். அவங்களுக்கு இந்த சீல்ஸ் நான் கொடுப்பேன். சரிங்களா? இது எதுக்கு யூஸ் பண்ணிருக்காங்க? ட்ரேடிங்க்கு வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. சரிங்களா? புரிஞ்சுதா? சீல்ஸ் எவ்வளவு முத்திரைகள் காணப்பட்டிருக்கு? எத்தனை சீல்ஸ்? மோர் தென் 4000 பிளஸ் சீல்ஸ் வேர் ஃபவுண்ட். ஓகேங்களா? சோ ஐவிசில எவ்வளவு கிடைச்சிருக்கு? 4000 பிளஸ் சீல்ஸ். எக்ஸாம்ல போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் ஒரு எக்ஸாம்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஐவிசில வெறும் 200 சீல்ஸ் தான் காண கிடைக்கிறது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சரிதாப்பா? ஆ, வெறும் 200 சீட்ஸ் தான் கிடைக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. தப்பு. சரிங்களா? மோர் தென் 4000. சம் புக்ஸ்ல 500 பிளஸ் கொடுத்திருக்காங்க. பட் ரொம்ப அதிகம் இது. சரிங்களா? சீட்ஸ் கிடைச்சிருக்கு. இதுல வந்து ஸ்கிரிப்ட் இருக்கு. மீனிங் தான் தெரியுது. என்னென்ன ஷேப்ல இருக்கு? ஸ்கொயர், ரெக்டாங்கிள். எழுதிக்கோங்க. சீல்ஸ் வேர் மேட் அப் ஆஃப் ஸ்டெரியோடைட். Seals were made up of steatite. 4000 plus seals were found. So they are in the square and rectangle shape. They are in the square and rectangle shape. Next. விட்டுருவோம், இது போதும். நெக்ஸ்ட் சிண்டான் அப்படின்றது கிரீக் வேர்டு. நான் ஸ்டோரி சொல்லிட்டேன், அது மட்டும் எழுதிக்கோங்க. சிண்டான் கிரீக் வேர்டு. இட் டினோட்ஸ் காட்டன். எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் போலாம்.
உலோக பணங்கள் புழக்கத்தில் இல்லை. மெட்டல் கரன்சிஸ் ஆர் நாட் யூஸ்ட். ஏன்சியன்ட் ஹிஸ்டரி மாடர்ன் அயன மாதிரி இல்ல, நிறைய எழுதிருப்போம். மாடர்ன் இந்தியால நிறைய ஸ்டோரி சொல்லியிருப்போம். இது இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ல எல்லாம் வந்து ரைட்டிங்ஸ் கம்மியா இருக்கும், பட் நிறைய கான்செப்ட்ஸ் பேசியிருப்போம். பட் இங்க நிறைய எழுதுறீங்க, சரிங்களா? வாஸ்ட் கான்செப்ட்ஸ் கம்மி தான். மெட்டல் கரன்சிஸ் வேர் நாட் யூஸ்ட் ஆர் யூஸ்டு எழுதிச்சிருக்க பாருங்க. வேர் டபிள்யூ வேர் நாட் யூஸ்ட், சரிங்களா? ஓகே, இவங்களுடைய வெயிட் சிஸ்டம் பார்க்கலாம். weight measures based on 16. நம்ம 1 2 3 4 5 அப்படி கால்குலேட் பண்றோம், கரெக்டா? நம்ம எதை பேஸ் பண்ணிருக்கு? 10 100 1000 அப்படி 10 பேஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்றோம், சரிங்களா? இவங்க வந்து 16 32 64 அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்றாங்க, சரிங்களா? முன்னொரு காலத்துல வந்து எப்படி வெயிட் இது கால்குலேட் பண்றாங்க, கை அடி வச்சு கால்குலேட் பண்றாங்க. 30 15 30 60 அப்படி கால்குலேட் பண்றாங்க, சரிங்களா? சோ இவங்களுடைய சிஸ்டம் வந்து பாருங்க 16 1 2 8 16 32 64. இந்த பாயிண்ட் லாஸ்ட் கிளாஸ்ல சொன்னேன். இந்த ஐவோரி ஸ்கேல் வந்து ரொம்ப ரொம்ப சின்ன, இது 1704 ஆன ஒரு ஸ்கேல் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு, சரிங்களா? வேர்ல்டுலயே ரொம்ப ஸ்மாலஸ்ட் டிவிஷன் வந்து எதுல கால்குலேட் பண்ணிருக்காங்க, ஐவிசி பீரியட்ல கால்குலேட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு லாஸ்ட் கிளாஸ்ல நோட்ஸ் கொடுத்திருந்தேன். இதே நீங்க எழுதிக்கோங்க. எழுத்து முறை முதலில் சுமேரியர்கள் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கானுங்க, அந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. லிப்ஸ்டிக் போட்ட ஃபர்ஸ்ட் குவீன் வேர்ல்டுல ஃபர்ஸ்ட் லிப்ஸ்டிக் போட்டவங்க யார்? என்னடா டேய், இதெல்லாம் கேள்வியாடா? ரெட் குயின், மாயன் சிவிலைசேஷன். நான் அப்புறம் வரேன் லிப்ஸ்டிக்கு. நீங்க பாருங்க, லிப்ஸ்டிக், காஜல், பீட்ஸ், சின்னபார், ஊர்மிலான். ஆஹ் இதெல்லாமே யூஸ் பண்ணிருக்காங்க. இதெல்லாமே கெமிக்கல்ஸ். எல்ஏச்சா? மெர்குரி சல்ஃபேட். எல்லாமே யூஸ் பண்ணிருக்காங்க. எல்லாம் கேட்க மாட்டாங்க எக்ஸாம்ல, சும்மா எழுதி வச்சுக்கோங்க. காஜல் எது கேட்கிறாங்க? கட் மை. 2 பாயிண்ட் எழுதி வச்சிருக்கேன். கூலிங் எஃபெக்ட் ஒண்ணு, இன்னொன்னு வந்து கண்கள் அழகாக தெரிவதற்கு, சரிங்களா? ஓ, 5000 வருஷமா மேக்கப் பண்றாங்க. லிப்ஸ்டிக், காஜல், பீட்ஸ் எழுதியாச்சா? சரி, போதும் விட்டுருங்க. முதலில் இந்தியாவில் வெள்ளி எந்த காலத்தில் கண்டறியப்பட்டது அப்படின்னா ஐவிசி பீரியட்ல, சரிங்களா? அந்த கிரேட் பாத்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு பார்த்தோம் பாத்தீங்களா? நோட்ஸ் எழுதிருக்கீங்க முன்னாடி, முன்னாடி முன்னாடி எழுதிருக்கீங்க பாருங்க. அந்த கிரேட் பாத் கிட்ட இந்த பாயிண்ட் அப்டேட் பண்ணிக்கோங்க. அந்த கிரேட் பாத் எப்படி இருந்தது அப்படின்னா, பெருங்குளம் இப்படி இருந்திருக்குங்க. கீழே வந்து பாத்தீங்கன்னா அந்த நிலக்கீழ்னு சொல்லுவாங்க, சரிங்களா? பிளாஸ்டர் பண்ணிருக்காங்க, ஓகேவா? சோ பிளாஸ்டர் பண்ணிருக்காங்க. எதை யூஸ் பண்ணி பிளாஸ்டர் பண்ணிருக்காங்க அப்படின்னா பிட்டுமன். நீங்க டிராயிங் மட்டும் வேணா போட்டுக்கோங்க. பிட்டுமனை யூஸ் பண்ணி சீல் பண்ணிருக்காங்க. அதாவது ஃப்ளோரிங் வாஸ் சீல்டு பை யூசிங் பிட்டுமன். ஃப்ளோரிங் வாஸ் சீல்டு பை யூசிங் பிட்டுமன். கிரேட் பாத் இது, ஓகேங்களா? இதுல
வாட்டர் இன்லெட் இருந்திருக்கு, புதுசா தண்ணி வர்றதுக்கு இன்லெட் இருக்கு. அதே மாதிரி பழைய தண்ணி வெளியே போறதுக்கு அவுட்லெட் இருக்கு. நம்ம ஊர்ல குளத்துல எப்படி இருக்கு? நம்ம ஊர் குளத்துல இன்லெட் அவுட்லெட்லாம் இருக்காங்க? நம்ம ஊர் குளத்துல ஏதாவது இருக்கா? ஒண்ணும் இல்ல. சரிங்களா? இங்க வந்து போன மாசம் இல்ல, இந்த மாசம் தேர் திருவிழான்னு சொல்லிட்டு ஒண்ணு கொண்டாடினாங்க. கொண்டாடட்டும், நல்லது. என்ன பண்ணானுங்கன்னா, நான் வீடியோ எடுத்து வச்சேன். சரிங்களா? குளம் இருக்கு தெரியுங்களா? குளம்ன்றது நல்ல தண்ணியா, உப்பு தண்ணியா? குளம். குளத்துல நல்ல தண்ணி இருக்குமா, உப்பு தண்ணி இருக்குமா? நல்ல தண்ணி மீன்ஸ் பொல்யூட்டட் நான் கேட்கல. ஃப்ரெஷ் வாட்டரா இல்ல வந்து சலைன் வாட்டரான்னு கேக்குறேன். ஃப்ரெஷ் வாட்டர் நம்ம ஊருக்குள்ள காணப்படுது அப்படின்னாலே ஃப்ரெஷ் வாட்டர். சரிங்களா? நிறைய அறிவு ஜீவிகள் என்ன பண்ணாங்கன்னா, இவ்வளவு உப்பு அங்க வச்சு சேல் பண்றாங்க. பாத்தீங்களா? அந்த உப்பை வாங்கிட்டு போய் தண்ணியில தூவுறாங்க. சரிங்களா? தண்ணியில கொட்டணும். இது வந்து ஒரு கலாச்சாரம் உங்களுக்கு. சரிங்களா? என்ன ஆகும்? உள்ள இருக்கக்கூடிய ஜீவன்கள், அட பாவிங்களா, மீனுங்களா, மீனுங்களா என்ன சொல்லிருக்கோம் காடு கிட்ட, எப்பா காட், இவனுங்க கடவுள் பேரை சொல்லி எங்களெல்லாம் போட்டு தள்ளிட்டாங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிடுறேன். சரிங்களா? உப்பை போட்டு அதோடைய pH லெவல் என்ன ஆயிடுச்சு? இப்ப உப்பு போட்டு அது சாரி salinity லெவல்ல இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அதனால என்ன ஆயிடும்? உள்ள இருக்க ஃபிஷ் எல்லாமே, நீர்வாழ் உயிரினங்கள் எல்லாம் செத்து போயிடும். சரிங்களா? சரி, ஓகே. வரும். இங்க பாருங்க, இன்லெட் அவுட்லெட் இருக்குங்க. இங்க வந்து குளி குளிச்சுட்டு ட்ரெஸ் மாத்துறதுக்கு ரூம் கட்டி வச்சிருக்கானுங்க. எந்த அளவுக்கு அட்வான்ஸ்டா இருக்காங்க பாருங்க. குளிச்சுட்டு வெளியே வந்து ட்ரெஸ் மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேசிக் காமன் சென்ஸ் இருக்கு. நம்ம ஆளுங்களுக்கு தான் இல்ல. உடை மாற்றும் அறை தனியாக இருந்திருக்கு. சரிங்களா? ட்ரெஸ்ஸிங் ரூம் செப்பரேட்லி அவைலபிள். 3 ரூம் இருந்திருக்கு. சரிங்களா? சரி, போதும். இது மொஹஞ்சதாரோல ஒரு பெரிய தானிய களஞ்சியம் கிரானரிஸ் இருந்திருக்கு. ஹரப்பால ஒரு தானிய களஞ்சியம் இருந்திருக்கு. சரிங்களா? சரி, இது சும்மா நீங்க அப்புறமா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம காடுக்குள்ள வரும், இது இம்பார்ட்டன்ட், சும்மா நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பாயிண்ட்ஸ். மொஹஞ்சதாரோ ஹரப்பா 6 கிரானரிஸ் இருக்கு. இந்த மாதிரி இங்க வந்து ஒரு பெரிய கிரானரிஸ் இருக்கு மொஹஞ்சதாரோ. சரி, நம்ம எடுத்துக்கொண்டது காட், ரொம்ப முக்கியமான டாபிக். கொஞ்சம் டீடைல்டா நம்ம பேசலாம். சரி, சோ ஐபிசி சிவிலைசேஷன், இங்க ரிலிஜன் சொல்லி ஹெட்டிங் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? சோ ரிலிஜன் வாஸ் செக்யுலர், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். மத சார்பற்ற சமூகமாக விளங்கியது. ஹரப்பன் சிவிலைசேஷன் இஸ் கன்சிடர்ட் செக்யுலர் சொசைட்டி, மத சார்பற்ற சமுதாயம். ஓகேங்களா? எப்படிரா சொல்ற அப்படின்னா, ஆம், இப்போ நம்ம ஊர்ல வந்து கோவில்கள் இருக்கா? நம்ம ஊர்ல கோயில்கள் இருக்கா? ஒரு தெரு தெரு கோயில் கட்டி வச்சிருக்கோமா? அப்போ வந்து இங்க என்ன நம்பலாம்? கடவுள் நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்பலாம். சரிங்களா? ஆனா அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா கோவில்களே இல்ல. சரிங்களா? நோ டெம்பிள்ஸ். லிசன், ஐபிசி பீரியட்லயும் டெம்பிள்ஸ் இல்ல. நெக்ஸ்ட் வரக்கூடிய வேதிக் ஏஜ் டைம்லயும் டெம்பிள்ஸ் இல்லை. வேத காலத்துல டெம்பிள்ஸ் இல்ல. வேத காலத்துல உருவ வழிபாடு இல்லை. சரிங்களா? இன்னைக்கு நம்ம சொல்றோம் பிரம்மா விஷ்ணு சிவன் சொல்றோம். அந்த மாதிரி ஒரு கடவுளுமே எங்க இல்ல, வேதத்துல குறிப்பிடப்படவில்லை. சரிங்களா? சிவனை பற்றியதான குறிப்பு அங்க இல்ல. ஆனா அங்க யார பத்தி பேசியிருக்காங்க அப்படின்னா, பிரஜாபதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு காட பத்தி மட்டும் தான் பேசியிருக்கிறாங்க. ஆஹ் புரிஞ்சுதா? வேத காலத்துல. சரி, ஐவிசி பீரியட்ல காடோட பேர் என்னன்னு சொல்லி கேட்டாங்க, மதர் காடஸ், இல்லைன்னா புரோட்டோ சிவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். இந்த பசுபதி மகா தேவா அந்த அவரு. சரிங்களா? சரி, பட் காமனா வந்து இந்த சொசைட்டி எப்படிப்பட்ட சொசைட்டி? செகுலர் சொசைட்டி. சரிங்களா? சரி, என்னென்னலாம் இருந்திருக்காங்க காட்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பசுபதி சிவா. எங்க கிரேட் பாத் வச்சிருக்காங்க. எதுக்குங்க வச்சிருக்காங்க? ஒருத்தன் கோவில் குளம் குளம் இருக்கு அப்படின்னால என்ன அர்த்தம்? புனித நீராடலுக்காக தானே வச்சிருக்காங்க. சரிங்களா? வெறும் தண்ணி எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா பக்கத்துல எதுக்கு பாத்ரூம், ட்ரெஸ்ஸிங் ரூம்?
கரெக்ட் தானே? சோ செக்யூலர் சொசைட்டி. நெக்ஸ்ட் பாயிண்ட் பசுபதி சிவா, பசுபதி மகாதேவா, புரோட்டோ சிவா. இவர் உட்கார்ந்து இருக்கக்கூடிய போஸ்டர் பேர் வந்து யோகி, இந்த யோகி போஸ்டர். இவர் உட்கார்ந்துருப்பாரு, இவர் உட்கார்ந்துருப்பாரு. சரிங்களா? யோகி போஸ்டர். நான் இமேஜ்ல காட்டுறேன். சப்பாம்பல் போட்டுட்டு அது ஒரு மாதிரியான ஒரு போஸ்டர். ரெண்டு கொம்பு இருக்கு அவருக்கு, மூன்று முகங்கள், ரெண்டு கொம்பு, முகங்கள் விடுங்க, ரெண்டு கொம்பு எழுதிக்கோங்க. 4 அனிமல்ஸ் இருக்கு அவர் சுத்தியும். என்னென்ன அனிமல்ஸ் அப்படின்னா 10 ருபீஸ் நோட் இருக்கு இல்லைங்களா, பழைய 10 ருபீஸ் நோட்டு, அதுல இருக்கும் எலிஃபண்ட் இருக்கும், ரைனோ இருக்கும், டைகர் இருக்கும், அடிஷனலா பஃபலோவை ஆட் பண்ணிக்கோங்க. பழைய 10 ருபீஸ் நோட்டு. யானை, காண்டாமிருகம், புலி, எருமை. மாடு இல்லை, பசு இல்லை. சிந்து சமவெளிக நாகரிக மக்களுக்கு பசு பத்தி ஐடியாவே இல்ல. Lion was not known. Horses are also not known. சரி. சரி, எழுதியாச்சா? அடுத்து அவர் கால் கீழே வந்து ஒரு 2 மான் இருக்கு. சரிங்களா? அண்டர் ஹிஸ் ஃபீட் 2 டீர்ஸ். கொஸ்டின் என்ன கேட்கலாம் அப்படின்னா, இந்த பசுபதி சீல் இருக்கு இல்லையா, அந்த சீல்ல வந்து என்னென்ன அனிமல்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க. அப்போ நீங்க இந்த என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சாதான் உங்களை ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? சோ இங்க வந்து அனிமல்ஸ் வர்ஷிப் பண்ணியிருக்கிறாங்க. ஐடல்டரி இருந்ததுக்கான ஆதாரங்கள் காணப்படுகிறது. உருவ வழிபாடு செய்ததற்கான சில குறிப்புகள் காணப்படுகின்றது. மேஜரா கிடைக்கல, பட் சம் திங்ஸ் சொல்றாங்க. எப்படின்னா மதர் காடஸ் உடைய உருவம் கிடைச்சிருக்கு. உருவ வழிபாடுன்னு போட்டுக்கோங்க. உருவ வழிபாடு அல்லது சிலை வழிபாடு. உருவ வழிபாடு. எப்படிடா சொல்ற அப்படின்னா மதர் காடஸ், தாய் கடவுள். எங்க இருக்கு பாருங்க, மதர் காடஸ், தாய் கடவுள். பசுபதி மகாதேவா பார்த்துட்டோம். பசுபதி. அடுத்து வந்து லிங்கம், பல்லுஸ் அண்ட் யோனி. ஆண் மற்றும் பெண் இனப்பெருக்க உறுப்புகள். கல்ட் ஆஃப் ஃபர்டிலிட்டி. சரி, லிங்கம் மற்றும் யோனி வழிபாடு முறை இருந்துள்ளது. பல்லுஸ் அண்ட் யோனி. நெக்ஸ்ட் பீப்பிள் ட்ரீ. அரச மரமா? அடுத்து பேர்ட்ஸ். இதெல்லாத்தையும் இந்த ட்ரீஸ், அனிமல்ஸ், பேர்ட்ஸ் இதெல்லாத்தையும் வணங்கி இருக்கிறாங்க. யூனிகார்ன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஒரு கொம்பு யூனிகார்ன், ஒன் ஹார்ன்ட் யூனிகார்ன்னு. அப்படின்னா என்னன்னா ரைனோசரஸ் தான் அவனுங்க யூனிகார்ன் மாதிரி டிரா பண்ணியிருக்காங்கன்னு. நேத்து ஒரு இமேஜ் காட்டினேன். ஃபர்ஸ்ட் இது என்ன அனிமல் அப்படின்னு சொல்லி கேட்டேன் ஸ்டார்ட் பண்ணும்போது. சரிங்களா? சோ ஒன் ஹார்ன் ரைனோசரஸ் தான், ஒற்றை கொம்பு காண்டாமிருகம். சோ இது எல்லாத்தையும் வணங்கி இருக்கிறாங்க. சரிங்களா? ஜான் மார்ஷல் என்ன சொல்றாருன்னா பசுபதியை வந்துட்டு புரோட்டோ சிவா அல்லது இயர்லி சிவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. டெம்பிள்ஸ் இல்ல, பேய்ங்க மேல நம்பிக்கை இருந்திருக்கு, ஸ்வஸ்திகா இருந்திருக்கு. அது என்னன்னு தெரியல, எல்லா இடத்துலயும் ஸ்வஸ்திகா இருக்கு. இது என்ன சிம்பிள்? இது என்ன சிம்பிள்? இது ஸ்வஸ்திகா சிம்பிளா இல்ல ஹிட்லர் சிம்பிளா? இது இது வந்து ஹிட்லர் இத கொஞ்சம் தலை மாறி இருக்குங்க. இந்த கொம்பு இருக்கு பாத்தீங்களா, இது மாறி இருந்துச்சு அப்படின்னா ஸ்வஸ்திகா இப்படி வரும். இது ஹிட்லர் சிம்பிள். பாத்துக்கோங்க எது ஹிட்லர் சிம்பிள் எது ஸ்வஸ்திகான்னு. ஐ ஹேட் ஹிட்லர்.
நிறைய பேர் வந்து ஹிட்லருக்கு ஆதரவா சொல்லுவாங்க, ஹிட்லர் நல்ல மனுஷன் அப்படின்னு. நான் என்ன சொல்றேன்னா, அப்பாவே ஒரு குழந்தைய ஒருத்தன் கொன்னுட்டான், சரிங்களா? அவனை நல்லவன் சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். அப்ப 60 லட்சம் பேரை கொன்னோம், அவனை எப்படி நம்ம நல்லவன் சொல்ல முடியும்? ஒரு குழந்தைய கொன்னவனையே வந்து நம்ம வந்து நல்லவன் சொல்ல மாட்டோம். அப்ப 60 லட்சம் பேரை ஈவு இறக்கம் இல்லாம கான்சென்ட்ரேஷன் கேம்ப்ல போட்டு சித்திரவதை பண்ணி, சரிங்களா, அவங்க தோலெல்லாம் உரிச்சு கொண்டு இருக்கு. தோலை உரிச்சு எந்த அளவுக்குலாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாமோ அந்த அளவுக்கு யூதர்களை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. ஹிட்லர். சரி. 2022 PYQல அரச மரத்தை வணங்கினார்கள் அப்படின்றது எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க, சரிங்களா? சோ பீப்பிள் ட்ரீ பாத்துக்கோங்க. விலங்கு, புறா இதெல்லாத்தையும் வழங்கி இருக்கிறாங்க. ஸ்வஸ்திகாவில் நம்பிக்கை கொண்டிருந்தனர். கோவில்கள் கிடையாது. நெருப்பு குண்டகம் காணப்பட்டது. எங்க ரெஃபரன்ஸ் இருக்கு? ஃபயர் ஆல்டர்ஸ்க்கு. ஃபயர் ஆல்டர்ஸ்க்கு எங்க ரெஃபரன்ஸ்? காளி பங்கன். இதுல ஆல்ரெடி நோட்ஸ் கொடுத்துருக்கோம். இது இங்கிலீஷ் மீடியம்ல ஒரு மாதிரியா இருக்கும், ஏன்னா பழைய நோட்ஸ் இது. நான் 3 நோட்ஸ் இருக்கு டோட்டலா இது. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். They believed in ghost, amulets. தாயத்து கட்டி இருக்காங்க, சரிங்களா? தாயத்து கட்டுறாங்கன்னா என்ன அர்த்தம்? They believed in ghost. They were amulets. அவர்கள் பேய் மீது, ஆவிகளின் மீது நம்பிக்கை கொண்டிருந்தனர். தாயத்து கட்டும் வழக்கம் காணப்பட்டிருக்கிறது. நெக்ஸ்ட், மறுபிறவி மேல அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. எப்படா சொல்ற இது அப்படின்னா, ஆக்சுவலி செத்து போனவங்களுடைய பொருட்கள் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாத்தையும் அவங்களோட சேர்த்து வச்சு புதைச்சிருக்காங்க. அதனால அவங்களுக்கு என்ன நம்பிக்கை இருக்கு? நெக்ஸ்ட் ஜென்மத்துல இந்த பொருள்லாம் அவங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி இருக்கிறாங்க, சரிங்களா? அவங்களுடைய திங்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு புதைச்சிருக்காங்க. இன்னைக்கு நம்ம ஆளுங்க எப்படி புதைக்கிறாங்க? எல்லாத்தையும் உருடுவாங்க, சரிங்களா? ரூபா கூட நெத்தியில வச்சுட்டு போறாங்க, அதை கூட எடுத்துடுறானுங்க கடைசியா. எல்லாத்தையும் உருவிட்டு இது பண்ணிடுறாங்க. அன்னைக்கு ஆஹ் ஒரு இது சுடுகாட்டுல வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, பணத்தை காணோம், சரிங்களா? அந்த பணத்தை தோண்டி எடுத்துருக்கானுங்க. ஓகே, என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த அம்மாவை புதைக்கும் போது காதுலயும் மூக்குலயும் கப்பல் இருந்திருக்கு போல, சரிங்களா? அதையோட சேர்த்து வச்சு புதைச்சிருக்கானுங்க. அதுக்கு நெக்ஸ்ட் அதை பார்த்த கல்பிரிக்ஸ், அந்த சாவுக்கு வந்தவனுங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறமா குளிய தோண்டி அந்த டெட் பாடியை வந்து எடுத்து அந்த மூக்குத்தி கம்மலை வந்து எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா எடுத்துட்டு போயிட்டு கடையில கொண்டு போய் கொடுத்தா அது வந்து கோல்டு கிடையாது. செம்ம அப்செட். அவனை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கும் போது இந்த மேட்டர் தெரிஞ்சிருக்கு, சரிங்களா? சோ சார். இன்னொன்னு, இந்த நெக்ரோபிலியா கேள்விப்பட்டிருக்கீங்களா? செத்து போன டெட் பாடிங்களை தோண்டி எடுத்து அவங்களோட உறவு கொள்ளக்கூடிய ஒரு கல்ச்சர். ஓகே, நான் நெக்ஸ்ட் டாபிக்ல நான் அதை பேசுறேன். இது முடிஞ்சது. டாபிக்ஸ், இந்த டாபிக் முடிஞ்சிருச்சு. சரி, புதைச்சது பார்க்கலாம். ஹெட் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி இருந்திருக்குங்க, சரிங்களா? நார்த்தன் டைரக்ஷன்ல வடக்கு தெற்கு புறமா வச்சு புதைக்கிறானுங்க. The case of burial head placed in north direction, சரிங்களா? உடன் காஃபின்ஸ் இருந்திருக்கு, அர்ன் காஃபின்ஸ் இருக்கு, கம்ப்ளீட் பரியல்ஸ் இருந்திருக்கு, சரிங்களா? நிறைய இருந்திருக்கு, எல்லாம் தேவையில்ல. அது நம்ம இந்த டாபிக்ஸ்ல பேசிட்டோம். ஒவ்வொரு டாபிக்கா பார்த்தோம் இல்லைங்களா? அதுல வந்து இந்த காஃபின்ஸ் பத்தி நான் நோட்ஸ் கொடுத்துருக்கேன், அதுல நீங்க பார்த்துக்கோங்க, சரிங்களா? லிங்க வழிபாடு சொல்லிட்டேன், புறாலாம் சொல்லிட்டேன், புதைத்தல் சொல்லியாச்சு, ஓகேங்களா? கற்களால் செய்யப்பட்ட தாழி லோத்தல்ல இருந்திருக்கு. சவப்பெட்டி ஹரப்பால இருந்திருக்கு. பாதி புதைத்து வெளியே போட்டு மீதி எலும்புகளை, சரிங்க, அது ஃபர்ஸ்ட் வந்து காய வச்சிருவானுங்க, சரிங்களா? இது பருந்துகள், அந்த மல்ச்சர்ஸ் எல்லாம் வந்து சாப்பிடும்.
மீதி இருக்கக்கூடிய எலும்புகள் இருக்கு பாத்தீங்களா, அதை எடுத்துட்டு வந்து போய் புதைப்பாங்க. இப்படி இருக்கு. பார்சில வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, டவர் ஆஃப் சைலன்ஸ் சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. டவர் ஆஃப் சைலன்ஸ் அப்படின்னா ஒரு பெரிய ஒரு ரூம், சரிங்களா? நம்ம ஊர்ல டேங்க்லாம் வாட்டர் டேங்க்லாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி ரவுண்டா ஒரு பெரிய பிளேஸ். ஸோ ரவுண்டா இருக்கும், உள்ள வந்து எம்டி ஸ்பேஸ் இருக்கும், ஹாலோவா இருக்கும். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, மேல வந்து இந்த ஏரியால டெட் பாடிஸ வந்து ரெஸ்ட் வந்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ டெட் பாடிஸ் வச்சிருவாங்க. இப்ப வல்ச்சர்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, வல்ச்சர்ஸ் வந்து அந்த டெட் பாடியை சாப்பிடும். சோ கம்ப்ளீட்டா அதுக்கப்புறமா அந்த எலும்புகள்லாம் என்ன ஆயிடும், உள்ள போய் விழுந்திருக்கும், சரிங்களா? சோ இது பேரு என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்கை பரியல் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ பரியல் நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. நம்ம ஊர்ல என்ன பண்றாங்க, புதைப்பாங்க, இல்ல எரிப்பாங்க, சரிங்களா? இல்ல அப்படின்னா தண்ணியில எடுத்துட்டு போய் விட்டுருவானுங்க. இந்த கங்கை நதியில டெட் பாடியே போடுவானுங்க. பாத்திருக்கீங்க இல்லையா? அந்த அகோரிஸ் எல்லாமே வந்து அந்த டெட் பாடிஸை எடுத்து கடிச்சு சாப்பிடுறானுங்கன்னு, சரிங்களா? இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்கும். சரி. சோ இப்போ இந்த இடத்துல வந்து கைபரியில் இருக்கு. இன்னைக்குமே டிபேட் அந்த சரௌண்டிங்ல வந்து ஹியூமன்ஸ் செத்து போயிட்டாங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய வல்ச்சர்ஸ்க்கு வந்து போட்டுருவாங்க. யூடியூப்ல வீடியோஸ் இருக்கும், நீங்க பார்க்கலாம். ஆஹ் நம்ம ஊர்ல இருக்கிற வல்ச்சர்ஸ்க்கும் சரியா டுபாகூர் வல்ச்சர், சரிங்களா? அங்க இருக்கிறதெல்லாம் பார்க்கணும். அதாவது நம்ம ஹைட்டுக்கு இருக்கு. ஓகே, இவ்வளவு பெருசு, எனக்கு இவ்வளவு ஹைட்டுக்கு வரும், சரிங்களா? அதோட வல்ச்சர்ஸ் இது நெட்ல பாருங்க, அவ்வளவு பெருசா வந்து நல்லா இவ்வளவு ஹைட்டுக்கு இருக்கும், சரிங்களா? யோசிச்சு பாருங்க. நல்ல வேற நம்ம ஊர்ல இல்ல. சோ இறந்து போனவங்களை மட்டும் அது சாப்பிடுது. நெட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இறந்து போயிருப்பவங்க டெட் பாடியை வச்சிருப்பாங்க அங்க. இந்த மாதிரி அந்த வல்ச்சர்ஸ் மாதிரி இருக்கிறத வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அது போகும், போய் சாப்பிட்டு அப்படியே காலி பண்ணுவோம், சரிங்களா? ஓகேங்க, இதுதான் ஸ்கை பரியல். சரி, ஓகே, இங்க வரும். இந்த மாதிரியான பரியல்ஸ் வந்து இங்க பண்ணியிருக்கிறாங்க, சரிங்களா? ஓகே, இந்த டாபிக் முடிஞ்சது. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து பாத்தீங்கன்னா, இந்த இப்ப இவ்வளவு நேரம் நம்ம பேசின ஸ்டோரி, இவங்க வாழ்க்கை வாழ்ந்த முறையில நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. ஓகேங்களா? எப்படி அழிஞ்சு போனாங்க? ஒரு 2 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கோங்க, முடிச்சுட்டு பார்க்கலாம். ஸோ கடைசியா வந்து இங்க விட்டான். ஏன் இது அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு சொல்லியிருந்தேன், சரிங்களா? பொலிட்டிக்கல் சிஸ்டம் சொல்லிட்டோமா? சொல்லியாச்சு. சரி, இது ஏன் அழிஞ்சு போச்சு? ஒரே ஒரு நிமிஷம். ஓகே, ஸோ இந்த இங்கிலீஷ் நோட்ஸ் இருக்கு பாருங்களேன். நான் உட்காந்து தமிழ்ல வேற எழுதிக்கிட்டு இருந்தேன். அந்த இங்கிலீஷ் மீடியம்க்கு பதிலாக தமிழ்ல எழுதிட்டு இருந்தேன் பாத்தீங்களா? ஸோ இங்கிலீஷ் நோட்ஸ் இங்க இருக்கு பாருங்க, ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ். எக்கனாமி, அக்ரேரியன் இதெல்லாம் சொல்லிட்டேன். இம்பார்ட்டன்ட் ஃபுட், பாலிபங்கர்ல இந்த டெரகோட்டா, இந்த பிளட் இது கிடைச்சிருக்கு. லோக்கல்ல இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம பேசிட்டோம். அயனும் ஹார்ஸும் இவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லியிருக்கோம், சரிங்களா? ஏதாவது பாயிண்ட்ஸ் இல்ல சொல்லாதது இருந்ததுன்னா நீங்க எழுதிக்கோங்க, சரிங்களா? நான் இந்த ஸ்டோன்ஸ் மட்டும் நான் நோட்ஸ் தரேன் தனியா. மற்றது எல்லாத்தையும் நீங்க இதை பார்த்து கொள்ளலாம். இண்டஸ்ட்ரீஸ், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, பிரிக் இண்டஸ்ட்ரி, மெட்டலர்ஜிக்கல் இண்டஸ்ட்ரீஸ், ஷிப் பில்டிங் இண்டஸ்ட்ரி, ஜுவல்லரி இண்டஸ்ட்ரீஸ். இந்த பிளேஸ், இந்த பாயிண்ட்ஸ்லாம் நான் சொல்லிட்டேன். ட்ரேடு பேட்டர் சிஸ்டம்னு சொன்னேன், இன்டர்நேஷனல் அண்ட் இன்டர்னல் ட்ரேடுன்னு. அந்த கிங் நராம்சின் அகாடியன் எம்பையர் சொல்லியாச்சு, சீல் சொல்லியாச்சு. ரெக்டாங்குலர், ஸ்கொயர், ஆப்லாம், பிளேட். இந்த இது சம் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மெசபடோமியன் சீட்ஸ் வந்து சிலிண்ட்ரிக்கல் ஷேப்ஸ்ல இருக்கு. மொஹஞ்சதாரோட 3 இது வந்து எங்க இடத்துல காணப்படுது. இது வீட்டுல ஏதாவது பாயிண்ட்ஸ் எழுதாம இருந்தீங்கன்னா நீங்க வீட்டுல எழுதிக்கோங்க, ஓகேங்களா? காட்டன் சிண்டான் சொல்லிட்டேன். பேட்டர் சிஸ்டம், நோ மெட்டாலிக் கரன்சி சர்க்குலேஷன் சொல்லியாச்சு. மதர் கார்டர் சொல்லியாச்சு. பேர்ட்ஸ், பிஜிஎன் சொல்லியாச்சு. எலிஃபேண்ட், ரைனோ இதெல்லாம் சொல்லிட்டேன், சரிங்களா? எவிடன்ஸ் ஆஃப் இதெல்லாம் சொல்லிட்டேன் இல்லையா? ஃபயர் ஆல்டர்ஸ் இருக்கு, லிங்க வழிபாடு, ஸ்னேக் ட்ரீ வர்ஷிப். ஓகே, காசஸ் ஃபார் த எண்ட் ஆஃப் ஐவிசி எழுதிக்கோங்க. விவசாய முதுகெலும்பு, லோக்கல் அரிசி உமி, ரங்பூர்ல ஒரு நெல் உமி கிடைச்சிருக்கு. உழுதலுக்கான சான்று காளிபங்கன், பனவாலி. ஒரே ஒரு நிமிஷம் இருங்களேன்.
லாஸ்டா என்ன எழுதிருக்கீங்க? வரியில் ஒருக்கி எழுதிருக்கீங்களா? ஓகே ஓகே. நெக்ஸ்ட் அந்த பொலிட்டிக்கல் அமைப்பு அது எழுதிருங்க. எழுதியாச்சா? பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர். திஸ் இஸ் ஹார்ட் டு ஸ்டடி. பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இது பொலிட்டிக்கல் சிஸ்டம், இட் இஸ் டிஃபிகல்ட் டு ஸ்டடி. டிடி கௌஷாம்பி என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த பிரீஸ்ட் கிளாஸ் பீப்புள் ஆர் ரூலர்ஸ் அப்படின்றாங்க. தட் மீன்ஸ் தியோகிராசியா இருந்திருக்கும் அப்படின்றாங்க. தியோ மீன்ஸ் கடவுள், கிராசி மீன்ஸ் ரூலிங், கடவுள் ஆட்சி. ஆர் எஸ் சர்மா என்ன சொல்றாருன்னா, இல்ல இல்ல இது வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஏன்னா அந்த டெம்பிள் இல்ல, சரிங்களா, ரிலிஜியஸ் சிம்பிள்ஸ் எதுவுமே இல்ல, அப்ப எப்படி வந்து இந்த பிரீஸ்ட் கிளாஸ் வந்து ரூல் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க அப்படின்றாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் மெர்ச்சன்ட்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க தான் வந்து இத ரூல் பண்ண ஆட்களா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர் எஸ் சர்மா சொல்றாரு. ஓகேங்களா? சோ இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. கூற்றை மறுக்கிறார். புரோகிதர்கள் ஆட்சியாளர்கள் இல்லை. ஆர் எஸ் சர்மா கூற்றுப்படி, ஆர் எஸ் சர்மா கூற்றுப்படி வணிகர்கள் ஆட்சியாளர்களாக இருக்கலாம். வணிகர்கள் ஆட்சியாளர்களாக இருக்கலாம். கோயில் இல்லை, மத சார்ந்த குறியீடுகள் காணப்படவில்லை. இதனால் ஆர் எஸ் சர்மா திடீஷ் கௌஷாபின் கூற்றை மறுக்கிறார். சரி, மெர்ச்சன்ட்ஸ் ரூலர்ஸ் சொல்றாங்க. இது முடிஞ்சது. சரி, எழுதியாச்சா? ஆர் எஸ் சர்மா ஃபாஸ்ட் கட கடகன்னு எழுதுங்க. ஆர் எஸ் சர்மா கோவில் இல்லை, மதம் சார்ந்த பொருட்கள் இல்லை, காணப்படவில்லை. ஃபாஸ்ட் எழுதுங்க. சரி, சோ நெக்ஸ்ட் டாபிக் எக்கனாமி. எக்கனாமி தானே? இல்ல, நெக்ஸ்ட் என்ன டாபிக்? எக்கனாமின்னு எழுதிக்கோங்க. நல்லா இடம் விட்டு எழுதுங்க, ஸ்பேஷியஸா எழுதுங்க. நான் எக்கனாமி எழுதும்போது இப்ப புதுசா ஒரு நோட்ஸ் எழுதுனேன். ஒரு கேப் விட்டு இருந்தேன். பட் இவ்வளவு எழுத போறோம், இதுல யாரும் அப்டேட் பண்ண போறோம்னு நினைச்சேன். பட் நேத்து உட்காந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கும்போது இடம் பத்தல இருக்கு. சரிங்களா? சோ அதனால வந்து நல்ல இடம் விட்டுட்டு போங்க. இந்த நோட்ஸை நீங்க 2-3 இயர்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. இதை 2-3 இயர்ஸ்க்கு நீங்க இது யூஸ் பண்ணுவீங்க நோட்ஸ். கொஞ்சம் நல்லா ஃபாஸ்டா எழுதுற பெண்ணா வாங்கிக்கோங்க. ஒரு சில பெண்ணு ஃபாஸ்டா எழுதும். எக்கனாமி ஆஃப் ஐவிசி, அக்ரேரியன் எக்கனாமிங்க இது. எக்கனாமி டு விச் அக்ரிகல்ச்சர் இஸ் பேக் போன். அக்ரிகல்ச்சர் வந்து பேக் போனா இருந்திருக்கு அப்படின்றாங்க. இம்பார்ட்டன்ட் ஃபுட் கிரெயின்ஸ் வந்து பார்லி அண்ட் வீட், ஆல்ரெடி சொல்லிட்டேன். கமர்ஷியல் கிராப்ஸ் வந்து காட்டன் அண்ட் மஸ்டர்ட்ன்றாங்க. சரிங்களா? கமர்ஷியல் கிராப்ஸ் காட்டன் அண்ட் மஸ்டர்ட். ரைஸ் வந்து ரேர்லி கல்டிவேட்டட்னு சொன்னோம். ம், தமிழ்ல எழுதி கொள்ளுங்கள். லோக்கல்ல அரிசியோட உமி கிடைச்சிருக்கு. ரைஸ் கிரெயின் வாஸ் ஃபார்ம்டு. ரங்பூர்ல ரைஸோட ஹஸ்க் கிடைச்சிருக்கு. 5000 வருஷம் முன்னாடி இருக்கக்கூடிய ரைஸ். இந்த எஜிப்ட் தி மம்மி இருக்கு பாத்தீங்களா, அதோடைய வயிற்றுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்தியால இருந்து எக்ஸ்போர்ட் பண்ண மலபார் பகுதியில விளைஞ்ச இந்த இது இருக்கு பாருங்க, மிளகு. மிளகு அதோட வயிற்றுக்குள்ள வச்சு அடைச்சிருக்கானுங்க, வயிற்றுக்குள்ள போட்டு தைச்சிருக்கானுங்க. ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி பதப்படுத்தப்பட்ட இருந்த
மம்மி கிட்ட இருந்து இந்த விதைகள் கிடைச்சிருக்கு. சரிங்களா? அதோட கையில வந்து பாத்தீங்கன்னா விதைகளை வச்சு கொடுத்துருக்காங்க. கையிலயோ டப்பாலையோ அதை அடைச்சு வச்சிருக்காங்க. பல ஆயிரம் வருஷத்துக்கு முந்தான விதை. அதை எடுத்து ஆராய்ச்சியாளர்கள் என்ன பண்ணாங்கன்னா, இதை எடுத்து நம்ம மண்ணுல போட்டோம் அப்படின்னா வளருமா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. சரிங்களா? 1000 வருஷத்துக்கு முந்தின விதை 2000 வருஷத்துக்கு முந்தின விதையை எடுத்து போட்டா வளருமாங்க? வளர்ந்தது. வளர்ந்தது. அற்புதமான உயிரினம் விதை. நெல் பூமி கிடைத்துள்ளது. நெக்ஸ்ட் உழுதலுக்கான அந்த சான்று கிடைச்சிருக்கு. காளிபங்கட் வனவாளில காளிபங்கட்ல வந்து அந்த வழித்தடம் இருந்திருக்கு. உழுதலுக்கான வழித்தடம். வனவாளில அந்த கலப்பை இருக்கு பாத்தீங்களா? இந்த சுடுமண் பொம்மைகள் டெரகோட்டா ஃபிகரைன்ஸ்ல அந்த பொம்மையில வந்து பண்ணிருக்காங்க. கலப்பை வந்து பண்ணி வச்சிருக்காங்க. அப்போ ஓகே இங்க உழுது இருக்கிறாங்க, விவசாயம் பண்ணிருக்கிறாங்க இந்த ஏரியால அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருகிறது. சரிங்களா? எழுதிக்கோங்க. காளிபங்கட் ஃப்ளோ usage evidences were found in two places. ஒன்னு காளிபங்கர், இன்னொன்னு வனவாளி. இங்க ஃபரோஸ் இருந்திருக்கு, இங்க டெரகோட்டா ரெப்ளிகா ஆஃப் ப்ளோ. என்ன ப்ரொனன்சியேஷன் பண்ணுவீங்க? இது ஃப்ளோன்றீங்களா இல்ல ஃப்ளஃப்? ஃப்ளோ. இப்ப இருக்கக்கூடிய கிட்ஸ் எல்லாம் ப்ரொனன்சியேஷன் ரொம்ப நல்லா பண்றாங்க. நான் அன்னைக்கு பியூர்னு சொன்னேன். பியூர் புரியுதா? அவனுக்கு புரியல. நான் பியூர்னு சொல்லிட்டு இருந்தேன். சண்டே கிளாஸ் சர்ச்ல. சோ அப்போ வந்து அப்புறமா அவன் சொன்னான் பியூர், அவன் பியோர். அத அவன் கரெக்டா அவன் ப்ரொனன்சியேஷன் பண்ணான். ஓ அதுவா அப்படின்றான். அட பாவி. என் கிட்ஸ் எல்லாம் ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்காங்க. கார்மேல்ல படிக்கிறான் அவன். நல்ல ஸ்கூலு. சரி. எவிடன்ஸ் ஆஃப் ஹார்ஸ். லோக்கல் சுர்கோட்டடா. நம்ம எங்க இங்கிலீஷ் ஒரே சப்ஜெக்ட். அதுவும் வாத்தியார் இருக்க மாட்டாங்க. வாத்தியார் வந்தாங்கன்னா நான் இருக்க மாட்டேன். கிளாஸ்ல கட்டடிச்சு வெளியே போயிட்டு இருப்போம் ஸ்கூல்ல. வெளியாச்சாம். சோ இங்க பாருங்க, குதிரை இருந்துச்சுன்னு சொன்னேனா? குதிரை. நோ குதிரை. பட் அங்க எலும்பு கூடு இருக்குன்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருக்கேன் பாருங்க. ஹவு. எழுதிக்கோங்க. எழுதிருக்கான் எனக்கு சொல்ல. எழுதியாச்சாம். ஹவு. எலும்பு கூடு இருக்குன்னு சொல்லிட்டு இங்க நம்ம சொல்றோம். இங்க பாருங்க, ஹார்ஸ் உடைய ஸ்கெலிட்டான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுக்கோட்டடால எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஹார்ஸ் உடைய எலும்பு கூடுகள் எங்க கிடைச்சதுன்னு சுர்கோட்டடா. ஆனா ஐடிசி பீரியட்ல ஹார்ஸ் பற்றியதான அறிவு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நோட்ஸ் கொடுத்துருக்கேன். ரெண்டு கான்ட்ராடிக்ட் ஆகுதா? எப்படி லாஸ்ட் கிளாஸ்ல கூட ஆன்சர் சொன்ன சொல்லுங்க. ஆமா. சரிங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா டைனோசர் இருந்ததுக்கான சான்றுகள் இருக்கா? எலும்பு கூடுகள் இருக்கு. ஏன் அது ரைனோசர்ஸ் தான் இருக்கக்கூடாது? ரைனோசர்ஸோட எலும்புகளா இருக்கக்கூடாது? நான் சொல்றது சரிதானே? நம்ம அதுக்கு உண்மையிலே மத்த இதெல்லாம் கிடைக்கல நமக்கு. சரிங்களா? சோ அதோடைய எலும்பு கூடுகள் வந்து எலும்பு கூடு மட்டும் தான் இருக்கு. சரிங்களா? மத்தபடி ஒரிஜினலான மத்த எவிடன்ஸ் கிடைக்கல. இது டவுட்ஃபுல்லா தான் இருக்கு. மேபி இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சம் புக்ஸ்ல ஹார்ஸ் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? கிராஃபி இல்ல. ஏன்னா அந்த ஹார்ஸ் எல்லாம் வேற அனிமலா கூட இருக்கலாம். சரிங்களா? மியூல் தெரியுமா? மியூல். ம். கோவேறு கழுதைன்னு சொல்லுவாங்க. அத கூட இருந்திருக்கலாம்ல. கழுதையோட போன்ஸ் எப்படி இருக்கும்? குதிரை மாதிரி தானே இருக்கு. சரிங்களா? அது கூட இருந்திருக்கு. அதனால நமக்கு வந்து தெரியல அது. சரிங்களா? சோ ரஃபா எக்ஸாம்ல கேட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னா, ஹார்ஸ் தெரிஞ்சு ஐசி மக்களுக்கு ஹார்ஸ் பத்தி தான் அறிவு இருந்திருக்குன்னா இல்ல, அவ்வளவுதான். மார்க்ஸ் கண்டிப்பா கொடுத்துருவாங்க. சரிங்களா? அவங்களுக்கு ஹார்ஸ் பத்தி அறிவு இல்லை.
ஸோ சம் ரெஃபரன்ஸ் புக்ல ஹார்ஸ் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ப்ரூஃப் பண்ணுவாங்க. அந்த ப்ரூஃப் நமக்கு தேவையில்ல. எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல ஹார்ஸ் பற்றியதான அறிவு இல்லை. இங்க ஸ்கெலிட்டான் இருக்கேடா அப்படின்னா நான் தான் சொன்னேன், கழுதையோட இது கூட இருந்திருக்கும். கழுதையும் ஹார்ஸ் மாதிரி தானே இருக்கு ஸ்கெலிட்டான். சரிங்களா, நெக்ஸ்ட் போலாம். அயன் பத்தி அறிவு இல்ல. மத்த பாயிண்ட்ஸ்ல எல்லாம் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. சரிங்களா, இதை நான் ஒரு சார்ட் ஒன்று போடுறேன், வெயிட் பண்ணுங்க. இதுல இங்கே எழுதிடலாம் இருங்க, சார்ட் இங்கே போட்டுருவோம். என்ன பண்றீங்கன்னா எது எது இது எங்க நாட்டுல இருந்து இம்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். கோல்டு ஃபாஸ்ட் எழுதுங்க. ஆப்கான், ஈரான், போலார். இம்போர்ட்ஸ்ங்க, ஹெட்டிங்ல இம்போர்ட்ஸ். ஆல்ரெடி இம்போர்ட்ஸ் எழுதிருப்பீங்க, பட் எந்தெந்த கண்ட்ரில இருந்து எழுதுறேன். இது ராஜஸ்தான், பலூச்சிஸ்தான், ஓமன். தமிழ் வீடியோ அப்படியே எழுதிக்கோங்க. டின்னு, ஆப்கன், ஈரான். நெக்ஸ்ட் லாபிஸ் லாசூலி, ஷோர்டுகை. தமிழ்ல என்ன சொல்லுவீங்க இந்த டர்க்வைஸ்? என்ன கலர்ல இருக்கும் இது? படிக பச்சையா? இது ஈரான். இது பலூச்சிஸ்தான். அடுத்து வந்து மெசோபொட்டோமியா. மெசோபோ ஷார்ட்டா எழுதிருக்கேன், ஃபுல்லா எழுதிக்கோங்க. பலூச்சிஸ்தான், மெசோபொட்டோமியா. லேண்ட், சவுத் இந்தியா. சில்வர், ஜுவார் மைன்ஸ், ராஜஸ்தான். அடுத்து மெசோ. இதை எழுதிக்கோங்க. சரி, போதும். இதை முடிச்சிடலாம். எப்படி அழிஞ்சு போச்சு பார்ப்போம். இல்லையா? அடுத்த போலாம். கை வலிக்குதா? இல்ல. இது எழுதியாச்சு. ஏர்லிஸ்ட் எவிடன்ஸ் ஆஃப் சில்வர் இன் இந்தியால இருக்கு. காப்பர் ஃபர்ஸ்ட் மெட்டல் யூஸ் பண்ணாங்க. ஆம், இதெல்லாமே உங்களுக்கு தெரியும். ஒன்னு ரெண்டு எட்டு 16 அடிப்படையா வச்சிருந்தது, இது எழுதியாச்சு. இண்டஸ்ட்ரீஸ் சொல்லியாச்சு. ட்ரேட் பார்ட்டர் சிஸ்டம் சொல்லியாச்சு. யூனிஃபார்ம் ஸ்கிரிப்ட் அது சொல்லியாச்சு. சுமேரியன் சிண்டோன் சொல்லியாச்சு. ரிலிஜியஸ் பிலீஃப் சொல்லியாச்சு. ஓகே, காசஸ் ஃபார் தி எண்ட் ஆஃப் ஐவிசி எழுதிக்கலாம். இரும்பு பற்றி அறிவில் அதெல்லாம் எழுதியாச்சு இல்லையா? ஆ, அழிவிற்கான காரணம் என்ன? மார்டிமர்
வீலர் என்ன சொல்றாருன்னா ஆரியன் இன்வேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆரியன் இன்வேஷன். மார்டிமர் வீலர் ஆரியன் படையெடுப்பு என்கிறார். எவிடன்ஸ் 13 ஸ்கெலிட்டான்ஸ். இந்த மார்டிமர் வீலர் தான் இண்டஸ் சிவிலைசேஷன் அப்படின்ற புக்கோட ஆத்தர். ஓகேங்களா. மார்டிமர் வீலர் சிந்து செமிலி நாகரிகம் புத்தகத்தின் ஆசிரியர். புத்தகத்தின் ஆசிரியர். எவிடன்ஸ் பாருங்க 13 skeletons இருக்கு. 13 skeletons were found at one place including women and children. அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்கெலிட்டான்ஸ்ல நைஸ் மார்க்ஸ் இருந்திருக்கு. சரிங்களா. ஸ்கேட்டர் ஆயிருக்கு. சோ இதுல இருந்து என்ன தெரியுது? வெட்டி அவங்க ஓடி போய் வெட்டப்பட்டிருக்காங்க. சரிங்களா. அங்கங்க விழுந்து கிடக்குறாங்க. சோ அதோடைய ஸ்கெலிட்டான்ஸ். ஆனா நிறைய ஸ்காலர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா இல்ல இல்ல இது இருக்க வாய்ப்பு கிடையாது. ஆரியர்களுடைய படையெடுப்பு இருப்பதற்கான வாய்ப்பு இல்ல. காரணம் 1700களிலேயே வந்து ஐவிசி என்பது அழிஞ்சு போச்சு. சரிங்களா. ஆனா ஆரியர்களுடைய படையெடுப்பு 1500ல தான் வந்திருக்கு. ஆரியர்கள் இந்தியாவுக்கு வருகை எப்போ 1500 பிசிங்க. இங்க இப்போ இருந்து பாத்தீங்கன்னா 2500 வருஷத்துக்கு முன்னாடி தான் 2000 ஒரு 3500 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவங்க தான் ஆரியர்கள். சரிங்களா. ஆனா ஐபிசி அழிஞ்சு போனதுக்கு இயர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க நாகரிகம் அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா. சோ நிறைய ஸ்காலர் இந்த மார்டிமர் வீலருடைய இந்த கோட்பாடை அக்செப்ட் பண்ணிக்கிறது கிடையாது. சரிங்களா. பட் என்ன சொல்றாங்கன்னா பிளட் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மொஹஞ்சதாரோ சங்குதாரோ இதெல்லாம் பல தடவை வந்து பாத்தீங்கன்னா வெள்ளத்தால அடிக்கப்பட்டு அழிக்கப்பட்டு திரும்பவும் கட்டப்பட்டது. Many scholars opposed this because Aryans came to in India in 1500 BC. Some scholars said floods were the cause of end of IVC. கொஞ்சம் ஷார்ட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் பெருசா இருக்கும். பாயிண்ட்ஸ் கொஞ்சம் ஷார்ட் பண்ணிக்கோங்க. Mohenjo-daro, Changu-daro cities were destroyed many times by floods and those cities were rebuilt. So அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த சிவிலைசேஷன் ஃபிளட்டால அழிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன்னா ஃபிளட்ல அழிஞ்சு போனதுக்கான எவிடன்ஸும் இல்லை. எர்த்குவேக்ன்றாங்க. இன்னொன்னு நதிகள் உடைய வறட்சி. ஓகேங்களா. நதிகளுடைய அந்த இது பாதை மாற்றம். நதிகளின் பாதை மாற்றம். நதிகள் அப்பப்போ அதோடைய கோர்ஸ் ஆஃப் பாத்த வந்து சேஞ்ச் பண்ணிக்கும் தெரியுங்களா. நதிகளின் பாதை மாற்றம். இப்போ நதி வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இருந்து இப்படி வந்துகிட்டு இருக்குங்க. இப்படி போய்கிட்டு இருக்கு. ஓகேங்களா. சோ எந்த இடத்துல இந்த மாதிரி அதிகம் ஆகும்னா மெச்சூர் ஸ்டேஜ்ல வந்து இந்த மாதிரி ஏற்படும். அடிக்கடி வந்து என்ன ஆகும்னா ஏற்படும். அதாவது ரிவர் ஆரிஜினேட் ஆகும் பார்த்தீங்களா. ஹிமாலயஸ்ல ரிவர் ஆரிஜினேட் ஆகுது. அந்த இடத்துல இருந்து போகக்கூடிய ரிவர் ரொம்ப ஆழமா போகும். ரொம்ப இதா இருக்கும். ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். சரிங்களா. அந்த இடத்துல வந்து மாறாது. ஆனா என்ன வேலிக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கும். பட் கொஞ்சம் மெச்சூர் ஏரியா அந்த ஏரியால வந்து பாத்தீங்கன்னா நதி வந்து இந்த மாதிரி ரொம்ப லென்த்தா போயிட்டு இருக்குமா. என்ன ஆகும்னா இந்த இடத்துல படிமங்கள். சரிங்களா. சில்ட் டெபாசிட் ஆயிட்டே இருக்கு. சரிங்களா. செடிமெண்ட் ஆயிட்டே இருக்கும். அதே மாதிரி இப்ப என்ன ஆயிடும்னா இங்க இருந்து வரக்கூடிய ரிவர் இங்க ரொம்ப அதிகமா வந்து ஹைட் ஆயிடுச்சு. இங்க வரைக்கும் பள்ளமா இருந்தது. இங்க என்ன இருக்கு அதிகமா படிஞ்சு படிஞ்சு மணல் படிவுகள் அதிகமாகி இந்த இடத்துல ரொம்ப ஷாலோவா இருக்கும். சோ வாட்டர் வந்து இந்த இடத்துல இருந்து வெளியே வந்து போகும். இல்ல இந்த சைட்ல போகும். சரிங்களா. சம்டைம்ஸ் இங்க ரொம்ப ஷாலோவா இருக்கிறதுனால தண்ணி இங்க இருந்து வந்து இதோட கனெக்ட் ஆயிடும். அதுக்கப்புறமா ரெகுலரா தண்ணி இங்கே போய்கிட்டு இருக்கும். இந்த இடம் கட் ஆயிடும். சோ இதுக்கும் சம்பந்தமே இல்லாம இந்த இடத்துல தண்ணியோட ஒரு பகுதியா இருக்கும். இத பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஆக்ஸ்போ லேக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆக்ஸ்போ லேக்னு. எப்போ இந்த ரிவர் வந்து தன்னுடைய பாத்த வந்து கட் பண்ணிடுது. சரிங்களா. இந்த இடம் மட்டும் தனித்தனியா நிற்கும். ரிவர் வந்து இந்த சின்னதா போய்கிட்டு இருக்கும். சரிங்களா. இந்த ஏரியால இருக்கு பாத்தீங்களா. இது வந்து ஒரு லேக் மாதிரி காணப்படும். ஆக்ஸ்போ லேக்னு சொல்லுவாங்க. சரியா. சரி இந்த மாதிரி வந்து அதோடைய
போக்க வந்து நதியின் போக்கு மாற்றம். நெக்ஸ்ட் ட்ரைங் ஆஃப் ரிவர் அந்த டைரக்ஷன். சரிங்களா? எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. காகார் நதி, இந்த காகார் ஆறு திசை மாற்றம் மற்றும் வறட்சி. எப்படா சொல்றாங்க அப்படின்னா, ஏன்னா இன்னைக்கு வந்து இந்த இண்டஸ் ரிவர் இருக்கு இல்லைங்களா, அது 40 கிலோமீட்டர் அவே ஃப்ரம் தி மொஹஞ்சதாரோன்றாங்க. 40 கிலோமீட்டர்னா இங்க இருந்து கிருஷ்ணகிரி வரைக்கும், இங்க இருந்து பெங்களூர் வரைக்கும் இருக்கு. சரிங்களா? 40 கிலோமீட்டர்ஸ். அப்ப யோசிச்சு பாருங்க, நதி அங்க இருக்கு, மொஹஞ்சதாரோ இங்க இருக்கு. ஆனா ஏன் ஹிஸ்டரி என்ன சொல்லுது? நதிக்கு பக்கத்துல கட்டப்பட்டதாக சொல்லப்படுது. அப்போ என்ன அர்த்தம்? நதி வந்து ஒரு காலத்துல மொஹஞ்சதாரோ இங்க வரைக்கும் போய்கிட்டு இருந்தது, கொஞ்சம் கொஞ்சமா இடத்த மாத்தி மாத்தி அது 40 கிலோமீட்டர் தாண்டி போயிட்டு இருக்கு. சரிங்களா? சோ இந்த பாயிண்ட் வந்து சொல்றாங்க, drying of rivers or the direction of flow of rivers was changed. Next, ecological degradation, indiscriminate use of natural resources, சுற்றுச்சூழல் அழிவு. இது எக்காலஜிக்கல் டிகிரேடேஷன் நீங்க போட்டுக்கலாம். சரிங்களா? இது எல்லாமே ரீசன்ஸ் ஃபார் ஐவிசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முடிக்கிறார்கள். சரிங்களா? ஆஹ் வேத காலத்துல புரந்தர் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். புரந்தர்கள் கோட்டைகளை அழிப்பவர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். சோ வேத காலத்துல மென்ஷன் பண்ணிருக்காங்க யார் எந்த கோட்டைகளை அழிச்சதாக சொல்லப்படுகிறது. இந்த சிந்து சமவெளி நாகரிகத்துல கோட்டைகள் இருந்துச்சு. சரிங்களா? அந்த கோட்டைகளை அவர் அழிச்சதாக கூறப்படுகிறது. சரிங்களா? சோ அந்த டெய்டி, அந்த காட் வந்து என்ன பண்ணிருக்காரு, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல இருந்த கோட்டைகளை அடிச்சு துவம்சம் பண்ணி ஆரியர்களுக்கு வெற்றி வாங்கி கொடுத்ததாக கூறப்படுகிறது. சரி, ஓகே. சோ ஓவராலா இப்போ ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு இல்லையா, இது எப்படி ஃபிளரிஷ் ஆச்சு, இது எப்படி டெஸ்ட்ராய் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, சோ முடிஞ்சதுங்க. டவுட்ஸ் கேளுங்க. எனி டவுட்ஸ்? நோ டவுட்ஸ். ஓகே, எம்சிக்யூஸ் பார்க்கலாம். ஓகே, லாஸ்டா ஒரு சின்ன டாபிக் இருக்கு, கேடிடி காம்ப்ளெக்ஸ் எழுதிக்கோங்க ஹெட்டிங். கொர்க்கை வஞ்சி தொண்டி காம்ப்ளெக்ஸ். கொர்க்கை வஞ்சி தொண்டி காம்ப்ளெக்ஸ். ஆப்கான் மற்றும் பாகிஸ்தான் இருக்கு இல்லைங்களா, இன்னைக்குமே ஆக்சுவலி இது என்ன சொல்றாங்கன்னா, யார் இந்த திராவிடியன்ஸ் அப்படின்னா நிறைய சயின்டிஸ்ட், இது வந்து சாரி ஐவிசி மக்கள் யார் அப்படின்னும் பொழுது நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இவங்க எல்லாருமே சிந்து சமவெளிக நாகரிக மக்கள் வந்து திராவிடியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன்னா நிறைய ரேஸ் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்ல நம்ம பேசணும். அதுல வந்து திராவிடியன் ரேஸா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நிறைய சயின்டிஸ்ட் இதை அப்சர்வ் பண்ணியும் இருக்கிறாங்க. சரிங்களா? ஐவிசி மக்கள் தான் இதுன்னு. எழுத்து முறை சொல்லிட்டேன். பாஸ்ட்ரோபிடான் நோட்ஸ் கொடுக்கல, எழுதியிருக்கீங்களா? பாஸ்ட்ரோபிடான் எழுதிருக்கீங்க தானே? ரைட் டு லெஃப்ட், லெஃப்ட் டு ரைட்னு எழுதிருக்கீங்க இல்லைங்களா? எழுதியிருக்கீங்க. ஓகே, நீங்க பாருங்க என்ன சொல்றாங்கன்னா, சங்கம் காலம் இருக்குங்களா, சங்கம் லிட்டரேச்சர், அந்த புக்ஸ்ல வந்து நிறைய தமிழ் ஊர் பேர் இருக்கு. சரிங்களா? இப்ப நம்ம தமிழ்நாட்டுல இருக்க அந்த ஊர் பேர்லாம் மதுரை, வஞ்சி, தொண்டி, நம்ம ஊர்ல வந்து நிறைய தமிழ் பேர்கள் இருக்கு பாத்தீங்களா? அதே மாதிரியான தமிழ் பேர்கள் என்னைக்கும் நீங்க கூகுள் மேப்ல ஓபன் பண்ணி பாகிஸ்தான் மேப்லயும் ஆப்கானிஸ்தான் மேப்லயும் ஓபன் பண்ணி பாருங்க. சரிங்களா? பொருணை, பொருணை வாளான்னு வச்சிருக்காங்க. சரிங்களா? பொருணை எல்லாம் நம்ம தமிழ் பேர்கள் வந்து இன்னைக்குமே பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய பிளேஸ்க்கு வச்சிருக்காங்க. ஏங்க அவங்க ஹிந்தி உருது பேசுற ஆட்கள், முஸ்லிம்காரங்க, அவங்க ஊர் பேரு என்ன பேர்ல வச்சிருப்பானுங்க? அவங்க இதுலதானே வச்சிருப்பாங்க. சரிங்களா? பல 100 வருஷமா அதுலதான் இருக்கு. ஆனா அங்க இருக்கக்கூடிய பேர்கள் ஆகட்டும், அவங்க மொழியிலையும் ஆகட்டும், அநேக தமிழ் சொற்கள் இருக்கு அந்த பிளேஸ். இப்போ நம்ம ஊர்ல வந்து இப்போ ஒசூர்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க. பல 100 வருஷமா ஒசூர் தான் பேர் வச்சிருக்காங்க. இங்க பல தரப்பட்ட மக்கள், தெலுங்கு தமிழ் மக்கள் எல்லாரும் இருந்தாலும் ஒசூருக்கு பேர் அதுதான். ஒசூர்ன்ற தமிழ் வார்த்தை என்ன இல்ல, இது கன்னடா வார்த்தை ஒசா ஊரு. சரிங்களா? புரியுது இல்லைங்களா? ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கு, தமிழ்நாட்டுக்குள்ள இருந்தாலும் இதோட பேர் என்ன, கன்னடா பேர்ல வச்சிருக்காங்க. நான் சொல்றது சரிதானே? அப்போ இதுக்கு இனிஷியலா அவங்க பேர் வைக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல இனிஷியல் மக்கள் யார் இருந்தாங்களோ அவங்கதான் பேர் வச்சாங்க. நான் சொல்றது சரிதானே? சரிங்களா? சோ இங்க இனிஷியல் கன்னடா பேசுற மக்கள் இருந்தாங்க, அதனால கன்னடால பேர் வச்சிருந்திருக்கிறாங்க. அதே மாதிரிதான் அந்த ஐவிசி இருந்த இடத்துல தமிழ் பேர்கள் அநேகம் காணப்படுகிறது. சோ அது எல்லாத்தையும் மேட்ச் பண்ணீங்க அப்படின்னா அங்க இருக்கிற ஆட்கள் யாரு, தமிழ் ஆட்கள் இருந்ததுக்கான வாய்ப்புகளா இருக்கு. சரி, இப்ப என்ன கேட்டீங்க, நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, சிந்து சமவெளி நாகரிக மக்கள் என்பவர்கள் திராவிட மக்கள். சரிங்களா? ட்ரெஸ்ல இருந்து நம்ம அவங்க கலாச்சாரத்துல இருந்து அவங்க போடக்கூடிய அணிகலன்கள்ல இருந்து எல்லாமே எப்படி இருக்கு, தமிழ் கலாச்சாரம் ஒன்றியதா இருக்கு இல்லைங்களா? சோ
ஆரியர்களுடைய படையெடுப்பின் காரணமாக 1500 பிசில வந்து என்ன இருக்கு, இவர்கள் வந்து அங்கிருந்து விரட்டப்பட்டாங்க. விரட்டப்பட்ட குரூப் 2 குரூப்பா பிரிறாங்க. சரிங்களா? ஒரு குரூப் என்ன பண்றான்னா, இந்த பீகார் அந்த சரௌண்டிங்லாம் இருக்காங்க பாத்தீங்களா? சோ அந்த சரௌண்டிங்ல காட்டுல போய் தஞ்சம் அடைஞ்சிட்டாங்க. சோ காட்டுவாசிகள், அதாவது ஆதிவாசிகள். ஆதிவாசி என்ன சொல்றாங்க? வாட் இஸ் ஆதிவாசி? காட்டுல இருக்கிறவங்க நம்ம ட்ரைபல் பீப்புள் நம்ம என்ன சொல்றோம்? ஆதிவாசிகள் சொல்றோம். வாட் இஸ் ஆதிவாசி? ஆதியில் வாசம் பண்ணினவர்கள். எங்க வாசம் பண்ணாங்க? ஊர்ல. தமிழ்நாட்டுல பூர்வீகத்துல குடிமக்கள் அவங்கதான். சரிங்களா? இப்போ ஐவிசில குடியிருந்தவங்க அவங்க காட்டு பக்கம் போயிட்டாங்க. ஏன்? இந்த ஆரியர்களுடைய படையெடுப்பின் காரணமாக. ஆரியர்களை ஏன் வெற்றி பெற்றார்கள்? அவங்க என்ன வெப்பன் யூஸ் பண்ணாங்க? அயன் வெப்பன் யூஸ் பண்ணாங்க. அயன் கத்தி இருக்கு. என் கையில அயன் கத்தி இருக்கு. உங்க கையில பிரான்ஸ் கத்தி. ஐபிசி பீரியட்ல இருக்க உங்க கையில என்ன கத்தி இருக்கு? பிரான்ஸ். ரெண்டு பேரும் ஒரு சண்டை போடுறோம். எது ஜெயிக்கும்? அயன் தான் ஜெயிக்கும். அயன் ரொம்ப ஸ்ட்ராங். சோ இதனால போர்ல அவங்க தோற்கடிக்கப்படுகிறார்கள். சரிங்களா? சோ சிந்து சமையல் நாகரிக மக்கள் அங்கிருந்து ஓடி போய் காட்டுல தஞ்சம் அடைஞ்சிட்டாங்க. ஒரு குரூப். இன்னொரு குரூப் டெக்கான் பிளேஸ் இருக்கு இல்லைங்களா? டெக்கானை தாண்டி சவுத் இந்தியாவுக்கு வராங்க. எங்க இருந்து? மேல இருந்து. சரிங்களா? பஞ்சாப், ராஜஸ்தான், மேல பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் இந்த பகுதியில இருந்து எங்க சவுத் இந்தியா வரைக்கும் வராங்க. சரிங்களா? அங்க இருந்து எஸ்கேப் ஆகி சவுத் இந்தியாவுக்கு வந்து இந்த இடத்துல வந்து திருப்பி நாகரிகத்தை ஏற்படுத்துறாங்க. அதே நாகரிகம். அதனால அதே பேர், அதே ஊர் பேரோட இவங்க என்ன பண்றாங்க? தமிழ்நாட்டுல திராவிட கலாச்சாரத்தை ஆரம்பிக்கிறாங்க. அதுல இருந்து வந்ததுதான் தமிழ் கலாச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ இப்ப இருந்து ஓவரால் நமக்கு என்ன புரிஞ்சுது? அங்க இருந்தவங்க திராவிட மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ வந்து மெயின்ஸ்ல ஒரு கொஸ்டின் கேட்கும். சரிங்களா? சிந்து சமவெளி நாகரிக மக்களையும் திராவிட இந்த சங்க கால மக்களையும் தமிழ் மக்களையும் என்ன பண்ற, திராவிட மக்களையும் கம்பேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல கேட்பாங்க. சரிங்களா? யூனிட் 8 டாபிக்ல இருக்கு. இது ஆன்சர் நான் சொல்லல. இது வந்து யூனிட் 8 டாபிக்ல நம்ம டீல் பண்ணுவோம். சரிங்களா? உங்களுடைய 12th புக்ல இந்த டாபிக் இருக்கு. 12th அறம் அப்படின்னு ஒரு புக் இருக்கு. தமிழ் அறவியல் ஒரு புக் இருக்கு. அதுல இந்த பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்க படிச்சுக்கோங்க. தமிழ் சொசைட்டில இந்த டாபிக்ஸ் தான் நம்ம டீல் பண்ணுவோம். சரிங்களா? சோ இந்த டாபிக் முடிஞ்சது. சோ இவங்க வந்து யூஸ் பண்ண டெக்னிக் வந்து லாஸ்ட் வேக்ஸ் டெக்னிக். நான் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் தனியா எடுப்போம். சரிங்களா? அப்போ இதை வந்து நம்ம பார்த்து கொள்ளலாம். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. எனி டவுட்ஸ்? இதெல்லாம் எதுவும் எழுத வேண்டாம். ஜஸ்ட் சும்மா பாருங்க இது. ஓகேங்களா? லாஸ்ட் இங்க இதெல்லாம் பார்த்துட்டோம் இல்லைங்களா? லோக்கல் வரைக்கும் பார்த்துருந்தோம். சோ இதான் அந்த சிவிலைசேஷனை கொடுத்துருக்காங்க. பொம்மை மட்டும் பாருங்க. பொம்மை பார்க்கலாம். அந்த டாய் ப்ளோ நான் பேசுவேன் பாத்தீங்களா? பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்க. அந்த அனிமல்ஸ் இருந்திருக்கு. இது எல்லாத்தையும் பார்க்கலாம். சீல்ஸ். இதுதான் வந்து அவங்களுடைய சீல்ஸ். அந்த ஸ்டெரடைட்ல எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா? சோ அந்த சீல்ஸ். சிலிண்ட்ரிக்கல் ஸ்டீல் வந்து மெசபடோமியால இருந்திருக்கு. சரிங்களா? சோ மத்த சீல்ஸ் எல்லாம் இங்க நீங்க பார்த்து கொள்ளலாம். இந்த ஏரியாஸ் நம்ம பார்த்தோம். மத்த சிவிலைசேஷன் எங்க எங்க இருந்து நம்ம இது வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன் பாருங்க நோட்ஸ். வெல்மொன்னு, தப்பி, இது டெப்பின்னு இருக்கு, டிஏபிஐ கொடுத்தேன். சரிங்களா? சோ அது, சோ துரான் இது எல்லாத்தையும் இங்க பாத்துக்கலாம். ஊரு பார்த்தோம் இல்லைங்களா? சோ அந்த பிளேஸ். சோ எங்க போட் இருக்கு பாருங்க. சோ அந்த போட்டை வந்து வரைஞ்சு வச்சிருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம்? இவங்க கடல் பிரயாணம் பண்ணிருக்கிறாங்க. தெரியுதா? சீல்ஸ்ல இருக்கு. நெக்ஸ்ட் இதெல்லாம் அந்த டாய்ஸ். இதெல்லாமே வந்து அந்த டெரகோட்டா பொம்மைகள். பாட்ரி. இந்த பிளாக் பெயிண்டட் வேர், இந்த கல்ச்சர் பேர் என்ன? பிளாக் பெயிண்டட் வேர் கல்ச்சர். சரிங்களா? இங்க காணப்படக்கூடிய பாட்ரி வந்து பிளாக் பெயிண்டட் வேர். ஓகேங்களா? சோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நோட் பண்ணிக்கோங்க இது. சரிங்களா? சைட்லயே முன்னாடி எங்க கூட நீங்க நோட் பண்ணிக்கோங்க பிளாக் பெயிண்டட் வேர் அப்படின்னு. ஓகேவா? நான் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் வரும்போது இதை நம்ம டீட்டெயில்டா பார்ப்போம். எப்படி பண்ணாங்க, இந்த பாட்ரி எப்படி மேக் பண்ணாங்க. சரிங்களா? அந்த பொம்மை எல்லாம், அந்த அந்த பொண்ணு, அந்த டான்சிங் கேர்ள், அந்த இது எப்படி பண்ணாங்க. சரிங்களா? லாஸ்ட் வேக்ஸ் டெக்னிக்னு சொல்லுவாங்க. சரிங்களா? களிமண்ல என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மெழுகு இருக்கு பாத்தீங்களா? மெழுகு எடுத்து அந்த இது இருக்கு பாருங்க, மேல தடவிட்டு உள்ள உருகிடுவாங்க. சோ அதுல இருந்து அந்த ஷேப் ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி என்ன பண்ணுவாங்கன்னா மெழுகு பொம்மை பண்ணிடுவாங்க. சரிங்களா?
இப்ப நம்ம நார்மலா பிள்ளையார் எல்லாம் பண்ணுவோம் பாத்தீங்களா, மெழுகுல ஏதோ ஒரு பொம்மை பறந்துட்டு அதுக்கப்புறமா அதை எடுத்து பாட்டரியில அதை வச்சு மேல என்ன பண்ணோம், பானை வச்சு பண்ணிடுவோம். சரிங்களா, மேல ஃபுல்லாவே களிமண்ணால போட்டு ரொப்பியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இப்ப உள்ள என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மெழுகு ஷேப்புக்கு அது மேல என்ன இருக்கும், அந்த களிமண்ணால ரொம்பி இருக்கும் ஃபுல்லாவே. கரெக்டா, மெழுகுல இது பண்ணியாச்சு. அந்த ஷேப்புக்கு ஏத்த மாதிரி களிமண்ணை மேல ஃபுல்லா இது பண்ணியாச்சு. இப்ப அதுக்குள்ள அச்சு எப்படி இருக்கும், அந்த ஃபேஸ் நமக்கு என்ன உருவம் வேணுமோ அந்த ஃபேஸ்க்கு இருக்கும். இப்ப உள்ள வந்து பாத்தீங்கன்னா இது இருக்கு பாருங்க, ஹீட் பண்ணி எடுத்துருவாங்க. அந்த மெழுகு எல்லாத்தையும் உருக்கி வெளியே எடுத்துருவாங்க. இப்ப அந்த களிமண் பொம்மை எப்படி இருக்கும் உள்ள இருக்கிறது, அந்த அச்சு உள்ள பதிஞ்சிருக்கும் இல்லையா, ஏன்னா மெழுகு எல்லாமே வெளியே வந்துருச்சு கொஞ்சம் ஹீட் பண்ணோன்னு. இப்போ அந்த களிமண்ணுக்குள்ள ஃபுல்லா மெட்டல்ஸ வந்து உருக்கி பிரான்ஸ் எடுத்து உள்ள ஊத்துவாங்க. உள்ள ஊத்தி ஆற வச்சதுக்கு அப்புறமா அந்த களிமண்ணை உடச்சு எடுப்பாங்க. இப்ப எப்படி இருக்கும் அது ஃபுல்லாவே பார்க்க ஒரிஜினலா அந்த அந்த பிரான்ஸ் டான்சிங் கேர்ளோ இல்ல அவங்களுக்கு என்ன யூட்டன்சில்ஸ் வேணுமோ அது வந்து டிசைன் பண்ணிடுவாங்க. இப்படிதான் பண்ணாங்க. இது பேர் என்ன, லாஸ்ட் வேக்ஸ் டெக்னிக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா, இன்னும் நிறைய இருக்காது, அது எல்லாத்தையும் நம்ம ஆர்ட் அண்ட் கல்ச்சர்ல பார்க்கலாம். கொடுத்துருக்காங்க பாருங்க, பாட்ரி, இதுதான் அந்த பொம்மைகள். நீங்க அந்த டிராயிங்ல இருக்கு பாத்தீங்களா, சோ இதெல்லாமே அந்த ஸ்கிரிப்ட். சோ எழுது, இங்க ஸ்கிரிப்ட் இருக்கு. இதுதான் அந்த பசுபதி மகாதேவன். கீழே ரெண்டு டீர் இருக்கா, இங்க ரைனோசரஸ், அந்த டைகர், எலிஃபேண்ட்லாம் இருக்கா, தலையில ரெண்டு கொம்பு இருக்கா. இவர் உட்கார்ந்து இருக்கிற போஸ்டர் பேர் என்ன, யோகி போஸ்டர். அதுல இருக்கக்கூடிய அனிமல்ஸ் வந்து இங்க டிபிக் பண்ணிருக்காங்க பாருங்க. ஓகேங்களா, சரி நெக்ஸ்ட் போலாம். இது அந்த யூனிகார்ன் சொன்னோம் பாத்தீங்களா, ஒற்றை கொம்பு இருக்கு. இந்த பாஸ்ட்ரோபிடான் இங்கிலீஷ். சோ இங்க கொடுத்திருக்காங்க, பாஸ்ட்ரோபிடான்றது ரைட் டு லெஃப்ட், நெக்ஸ்ட் லெஃப்ட் டு ரைட், ரைட் டு லெஃப்ட், லெஃப்ட் டு ரைட். சரிங்களா, இத வந்து டீசைபர் பண்ணல, இவங்களுடைய ஸ்கிரிப்டை நம்ம பார்த்துட்டோம். பிக்டோகிராபிக் ஸ்கிரிப்ட்ல சித்திர எழுத்து முறையில இவங்க டிரா பண்ணிருக்காங்க ஸ்கிரிப்ட் இது. ஓகேங்களா, இந்த ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் இருக்கு பாருங்க, பீட்ஸ், ஜுவல்லரிஸ் இதெல்லாம் போட்டிருக்காங்க. நம்ம ஊர்ல பொண்ணுங்க போடுறாங்களே இது எல்லாமே, இப்ப கூட இதே மாதிரி எல்லாம் போடுறாங்க டிசைனா. ஆர்னமெண்ட்ஸ், அந்த ஸ்பிண்டல் ஓர், அந்த இது ஸ்பின் பண்றதுக்கு. நெக்ஸ்ட் இதுதான் அந்த டான்சிங் கேர்ள். இந்த லிப்ஸ்டிக், சினபார் இதெல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி நம்ம பேசணும். சோ ஃபேஷன் பண்றதுக்கான அறிவு இருக்கு. சரிங்களா, சோ இந்த பொண்ணு பாருங்க, இந்த இந்த பொம்மையை வந்து 5200 வருஷத்துக்கு 5000 வருஷத்துக்கு முன்னாடி இதை உருவாக்குனாங்கன்னு சொன்னா நம்ப முடியுதா. கையில பாருங்க பேங்கிள்ஸ் எல்லாமே. ஓகேங்களா, கையில பேங்கிள்ஸ், இந்த பொண்ணு நிக்கிற போஸ்டர். சரிங்களா, சோ குடிமியில இருந்து கழுத்துல மாலையில இருந்து எல்லாமே பக்காவா டிசைன் பண்ணிருக்காங்க. சோ இது வந்து பியர்ட் பிரீஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோம். சரிங்களா, பியர்ட் மேன். அடுத்து வந்து ஒரு மேல் டார்சோ, அந்த வயிற்று பகுதி வந்து இருக்கக்கூடியது ஒண்ணு கிடைச்சிருக்கு. இப்ப இங்க இருந்து நமக்கு என்ன தெரியுது, தாடி வச்சிருக்காங்கன்னு தெரியுது. கரெக்டா, இந்த இப்போ இந்த மாதிரி தான் வச்சு சுத்துறாங்க. மேரேஜ் தான் இந்த மாதிரி தான் வைக்கிறாங்க இப்பெல்லாம், தாடி இருக்கு. நெத்தியில பாருங்க தாயத்தை கட்டி இது மாதிரி ஒரு போடுறாங்க. அது ஒரு நெத்தி சூடியா, ஏன்னா நெத்தி பட்டம் மேரேஜ்ல எல்லாம் கட்டுவாங்க, நெற்றி பட்டம். சோ அது இந்த பேட்டர்ன் பாத்தீங்கன்னா அஜ்ரக் பேட்டர்ன், அஜ்ரக் மில்ஸ். இந்த பேட்டர்னை இன்னைக்குமே வந்து ட்ரெஸ்ஸுங்க தைக்கிறாங்க. சரிங்களா, சோ இந்த பேர் வந்து ட்ரெஃபாயில் பேட்டர்ன், ட்ரீ ஃபாயில் பேட்டர்ன் சொல்லுவாங்க இந்த பேட்டர்ன் பேரு. டிராவல்ல ட்ரிஃபாயில் பேட்டர்ன், அஜ்ரக் காட்டன் ஃபேப்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்குமே இந்த பேட்டர்ன்ல வந்து ட்ரெஸ் தைக்கிறாங்க. சரிங்களா, இது நீங்க பார்க்கலாம், தலையில கட்டியிருக்காங்க பாருங்க. இது ட்ரெஃபாயில் பேட்டர்ன்ஸ் அப்படிங்க. ஏன்னா பேர்ட் மேன் ஆஸ் எ ப்ரீஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா, சோ இது அந்த மேல் டார்ஸ், இந்த மார்பு பகுதி. அந்த டான்சிங் கேர்ள்ஸ் சொன்னேன். சரிங்களா, காப்பர்ல பண்ணியிருந்தது. லாங் ஹேர், அடுத்து வந்து டைட் பண்ணிருக்காங்க, கட்டியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பிரேஸ்லெட் போட்டிருக்காங்க, அமலெட் போட்டிருக்காங்க, பேங்கிள்ஸ் இருக்கு. சரிங்களா,
ஸோ ஃபிளாட் நோஸ், லார்ஜ் ஐஸ், ஸோ இது நீங்க பாத்துக்கலாம். இந்த போஸ்டர் பேர் என்ன? ஆ ஆ திரிபங்க போஸ்டர்ல இருக்காங்க. சரிங்களா? சோ நெக்ஸ்ட் இந்த அனிமல்ஸ் எல்லாம் பாருங்க. இதுதான் அந்த மதர் காடஸ் சொல்லிட்டு நம்ம சொன்னோம் பாத்தீங்களா? சோ அவங்கதான் இந்த மதர் காடஸ், தாய் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டெரகோட்டா பொம்மைகள் கிடைச்சிருக்கு பாருங்க. அடுத்து இவங்களோட ரிலீஜியஸ் லைஃப் நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா? சோ அப்ப லிங்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் பாத்தீங்களா? சோ இருக்கு பாருங்க. லிங்கா மாதிரியே இருக்கா? யோனி லிங்கா. பட் நமக்கு கன்ஃபார்மா தெரியல இது எல்லாமே. சரிங்களா? இது எல்லாமே அது கிடைச்ச இது. அந்த ஃபயர் ஆல்டர் இருந்ததுக்கான சான்றுகள் குறிப்பிட்டு கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் எலும்பு கூடுகள் கம்ப்ளீட்டா பரியல் பண்ணியிருக்காங்க. போஸ்ட் கிரீவேஷன் அந்த உடல்ல வச்சு பரியல் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே டிக்ளைன் எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேங்க. ஓகே, சோ ரீசெண்டா கொல்கத்தால இருந்த இந்த ஐஐடி கராக்பூர் இங்க பாருங்க, ரீசெண்டா என்ன சொன்னாங்கன்னா ஐஐடி கராக்பூர் சயின்டிஸ்ட் எப்பா இது அழிஞ்சதுக்கான காரணம் என்ன அப்படின்னா கடுமையான வறட்சி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க. சரிங்களா? சோ கடுமையான வறட்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இவங்க. சோ இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ மத்ததெல்லாம் சும்மா பாயிண்ட்ஸ் எங்க எங்க எனக்கு கிடைச்சிருக்குன்னு. ஆணும் பெண்ணும் சேர்த்து வச்சு புதைச்சாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம், டபுள் பரியல்னு சொல்லிட்டு. சரிங்களா? அந்த 70 ஸ்கெலிட்டான்ஸ் மேல ஒரே இடத்துல விழுந்திருந்தது செமிட்ரி, இது பார்த்தோம். கப்பல் கிரேவ்னு சொல்லி பார்த்தோம். ஃபைன். சரி, எம்சிக்யூஸ் பார்ப்போம். ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்க, 2024 கேட்டிருக்காங்க இந்த எக்ஸாம் இந்த கொஸ்டின். The Indus civilization and contemporary cultures covered nearly how many million square kilometer area in India and Pakistan சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ரஃபா 1.5 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர். சரிங்களா? நோட்ஸ்ல கொடுத்துருக்கோமா? எஸ். நோட்ஸ் பார்த்து கூட ஆன்சர் பண்ணுங்க, பிரச்சனை இல்லை. உங்களுக்கு தனியா கம்பைலேஷன்ல கொடுத்துட்றேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கம்பைலேஷன் தனியா இருக்கும். இது நான் நெட்ல போட்டேன், இது வந்துகிட்டு இருக்கு. இப்ப பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க. ஹரப்பன் சிவிலைசேஷன் பத்தி எது தப்புன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பீப்பிள் அண்ட் அகாஷியா ட்ரீஸ் வேர் கன்சிடர்ட் செலக்ஷன், புனித தாவரங்களாக, புனித செடிகளாக கருதப்பட்டது. கரெக்ட். நெக்ஸ்ட் டெரகோட்டா ஃபீமேல் ஃபிகர்ஸ் வந்து மதர் காடஸ் ரெப்ரசென்ட் பண்ணுது, பார்த்தோம். கரெக்ட். இண்டஸ் பீப்புள் வந்து புரோட்டோ டைப் ஆஃப் சிவா பார்த்தோம். புரோட்டோ டைப் ஆஃப் சிவா பேர் என்ன? பசுபதி மகாதேவா பார்த்தோம். கரெக்ட். சி தான் வந்து என்ன சொல்லிருக்காங்க, டெட் பாடியை வந்து புதைக்கலன்றாங்க. புதைக்கலையா என்ன? புதைச்சாங்க. எப்படிலாம் புதைச்சாங்கன்னு சொல்லி நம்ம பேசணும். சரிங்களா? அப்போ சி வந்து தப்பு, புதைக்கலன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க. எப்போ கேட்டிருக்காங்க? 2024 குரூப் ஒன்ல கேட்டிருக்காங்க. சரி, ஆன்சர் பண்ண முடியுது இல்லையா? Which among the following inscription mention the trade contacts between Mesopotamia and Harappan civilization சொல்றாங்க எதுங்க? சோ கியூனிக் ஃபார்ம். சரிங்களா? கியூனிக் ஃபார்ம் ஸ்கிரிப்ட் தான் வந்து இவங்களுக்கு இருக்கக்கூடிய இதை வந்து குறிப்பிடுது. சரிங்களா? 2024 குரூப் 4ல கேட்டிருக்காங்க. அடுத்து, which of the following statements are true about the original inhabitants and the culture சொல்லி கொடுத்திருக்காங்க. அந்த inhabitants யாரு? ஒரிஜினலா குடியிருந்த மக்கள், அங்க அங்க இருக்கிற மக்கள் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நோட்ஸ்ல பாருங்க. இது 2024 ஹாஸ்டல் சூப்பரிண்டென்ட் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இருங்க கொஞ்சம் பெருசு பண்றேன். Which of the following statements are true about original inhabitants of Nandala culture? Indus civilization had more than one group of people. Yes. ஒரு கூட்டத்திற்கும் மேல மக்கள் இருந்தாங்க. யாரெல்லாம் எழுதியிருக்கீங்க? ஆ ஆ ஆஹா அது இல்ல, குரூப் ஆஃப் பீப்புள்னே போட்டிருப்பேன். முன்னாடி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நோட்ஸ் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட், செவரல் குரூப்ஸ் இன்க்ளூடிங் ஃபார்மர்ஸ், பாஸ்ட் ஆரலிஸ்ட் அண்ட் ஹண்டர் கேதரர்ஸ் லிவ்ட் இன் தி இண்டஸ் ரீஜன் சொல்லி கொடுத்துருக்காங்க. கரெக்ட் தானே? எல்லாரும் பக்கத்து பக்கத்துல இருந்தாங்கன்னு சொல்லிட்டு கிரிட் பேட்டர்ன் ஆஃப் சொசைட்டின்னு சொல்லுவோம். இருக்கா?
Indus civilization had more than 5 group of people இல்ல சரிங்களா. So 1 2 மட்டும்தான். Next Mongols என்னென்ன group of people எழுதிருக்கீங்க? Asteroids அப்புறம் albinoids Dravidians சரிங்களா. அந்த பாயிண்ட் நோட்ஸ் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் போலாம். எத்தனை இருக்கு டோட்டலாவே? 4 தான் இருக்கு சரிங்களா. 5க்கு மேல சொல்லி கொடுத்துருக்காங்க தப்பு. நெக்ஸ்ட் which of the following was the port city of the Indus Valley civilization? Port city இது faster சொல்லுங்க. port city இது இதுக்கு ஏன் திருப்புறீங்க? ஏதோ கொஞ்சம் டிஃபிகல்ட்டா கேக்குறேன், படிச்சிருக்க மாட்டீங்க, நோட்ஸ் திருப்பி பாருன்னா பார்க்கலாம். லோக்கல் which racial group authored Indus Valley civilization? யார் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனா இருப்பாங்கன்றீங்க? ஆரியன், நான் ஆரியன், ப்ரீ ஆரியன், திராவிடியன்? திராவிடியன் கன்ஃபார்மா தெரியுமா என்ன? ஹைபோதிசிஸ் சரிங்களா. ஆனா நான் ஆரியன்ன்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஆரியன் சிவிலைசேஷன் அது கண்டிப்பா கிடையாது. திராவிடியன் சிவிலைசேஷனா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்பலோ சயின்ஸ் ஹிஸ்டாக்லாம் வந்து சொல்றாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம் சரிங்களா. நெக்ஸ்ட் ஏன்னா இந்த எம்சிக்யூஸ் போடும்போது இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ண நான். which of the following statements about கோகலேவா நான் விட்டுருங்க. who is the author of the Indus civilization? இந்த புக்கோட ஆத்தர் யாருங்க? மார்டிமர் வீலர். மார்டிமர் வீலர் சரிங்களா. சரி இது வேற டாபிக். சோ போதும் சரிங்க. இன்னும் நிறைய எம்சிக்யூஸ் இருக்கு, இது எல்லாத்தையும் நம்ம தனியா கொடுக்குறேன் சரிங்களா. சரி கிளம்பலாம். தேங்க்யூ, நன்றி, வணக்கம், பாய். நாளைக்கு பார்க்கலாம்.